ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக லைவ் ஆகிடுச்சிங்களா? நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துருவோம். ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஓகே, நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைப்பா. ஸோ அதனால் ஒரு இன்ட்ரோ, அப்புறமா ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸஸுக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமும் நம்ம சைடில் கரெக்டாக இருக்குப்பா. ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம வந்து உங்களோட டெக்னிக்கல் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக படிக்கலாம்ப்பா. நம்ம வந்து பர்டிகுலராக இன்ஸ்டியூட் தான் ஜாயின் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும்னு நம்ம எப்பவுமே சொல்கிறது இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட் ஒர்க் தான்ப்பா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் அது எப்படின்னா படிக்கலாம்ப்பா. செல்ஃபாக படிக்கலாம், நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியும் படிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி படித்தாலும் ஸோ ஒரு சில க்ரைட்டீரியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். விச் மீன் நீங்கள் வந்து என்ன படிக்கணுன்றதில் தெளிவாக இருக்கணும். அடுத்ததாக ஸோ நம்ம படிக்கிறது கரெக்டாக இருக்கிறோமா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னோடய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்கான சிலபஸில் நீங்கள் கரெக்டாக இருங்க. ஸோ கரெக்டான சிலபஸை தான் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பாருங்கள். தட்ஸ் இட். ஸோ எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரெண்டு திங்ஸ் தான் தேவை. ஒன்று அந்த எக்ஸாமோட சிலபஸ் காப்பி, அடுத்தது அந்த எக்ஸாம்ஸில் முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின், அந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதை ப்ராப்பராக உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அடுத்ததாக ஜஸ்ட் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் இட் இஸ் அன் அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அதுக்கான சப்போர்ட்டாக இருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எப்போ டவுட் வந்தாலும் அதை கிளாரிஃபை பண்ணுவோம். அடுத்ததாக உங்களுக்கு என்ன படிக்கணுன்றத ஒரு காம்பேக்டாக நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? எப்பவுமே நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் ஸோ ஒரு சிலபஸ் காப்பி வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கனாலே போதும்ப்பா. நீங்கள் எப்படியா இருந்தாலும் படிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லைனாலுமே படிச்சிடலாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. நம்ம சைட்லேருந்து நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து நம்மக்கிட்ட கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரே பர்டிகுலர் கோர்ஸில் உங்களுக்கு தேவையான A to Z உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெக்னிக்கல், GS அண்ட் தென் டெஸ்ட் சீரியஸ்க்கான டிஸ்கஷனு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. ஸோ ஒருவேளை உங்களால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரீ ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்ததாக உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷெடியூல் இருக்கும், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போக முடியும். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டி 2 இயர்ஸாக இருக்கும். PDF மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் இட். இந்த மாதிரி ஷெடியூல்ஸ்னால் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்றதை ஜஸ்ட் நான் ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன்ப்பா. அதுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். பிகாஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்குறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ், இன்டர்நெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதனால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து காப்பர் லாஸ் பார்த்தோமாப்பா, கரெக்டாக? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம காப்பர் லாஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார் ஒரு காப்பர் லாஸை பொறுத்த வரைக்கும் சார் என் சிஸ்டமில் இருக்கிற காப்பர் லாஸ், இந்த காப்பர் லாஸ் எதை டிபெண்ட் பண்ணுதுப்பா? நம்மளோட சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணது தானே. அப்போது என்னோட காப்பர் லாஸு சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணதுன்னா அந்த கரண்ட்டு ஃபுல்லோடு கரண்ட்டாக இருந்துச்சுன்னா, அந்த கரண்ட் ஒரு ஃபுல்லோடு கரண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால்குலேட் பண்ண போகிற அந்த லாஸஸும் கண்டிப்பாக ஃபுல்லோடு லாஸாக இருக்கும். அந்த கரண்ட் ஃபுல்லோடாக இல்லை, அந்த கரண்ட் ஃபுல்லோடு கரண்ட்டாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கால்குலேட் பண்ணி இருக்கிற அந்த லாஸஸும் ஃபுல்லோடு காப்பர் லாஸாக இருக்காது. ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபுல்லோடு கரண்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் ஃபுல்லோடு காப்பர் லாஸை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. எப்போ நீங்கள் காப்பர் லாஸை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ எப்பவுமே இந்த கரண்ட் மஸ்ட் பி ரேட்டட் கரண்ட்டாக இருக்கணும். அப்படி ரேட்டட் கரண்ட்டாக இருந்தால் தான் உங்களோட ஃபுல்லோடு காப்பர் லாஸ் கிடைக்கும். ஸோ ஒருவேளை ஆஃப் த லோடு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா பாதி கரண்ட் தான் போயிருக்கும். பாதி கரண்ட் போச்சுன்னா லாஸஸ் x² டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ தேர்ஃபோர் 4ல் 1 பங்கு தான் எனக்கு லாஸ் ஆகும். ஓகே. அதை எக்ஸாம்பிள் கேஸாக நான் ஒரு ப்ராப்ளம் கூட சொல்லி சால்வ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில். 1600 வாட் எடுத்திருந்தேன்னா
ஸோ ஆஃப் லோடில் இருந்துச்சுன்னா 400 வாட் ஆஃப் பவரை தான் அது எடுத்துக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கிளியரா, திஸ் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டெரைவ் பண்ணது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம அதை செக்கும் பண்ணியிருப்போம். 3/4 ஆஃப் லோடுக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கும், அதே 1/4 ஆஃப் லோடுக்கு எவ்வளோ லாஸஸ் வந்திருக்கும், அதே 1/2 ஆஃப் லோடுக்கு எவ்வளோ லாஸஸ் வந்திருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ எப்போவுமே சிம்பிள் ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் எப்போ காப்பர் லாஸ் கேட்டாலுமே இந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபுல் லோடாக இருக்கா, அப்போ தான் இங்கே ஃபுல் லோட் காப்பர் லாஸ் வரும். ஓகே, இந்த கரண்ட் வந்து X% ஆஃப் ஐ ஃபுல் லோடு, நீங்கள் கரண்ட் வந்து ஃபுல் லோடு கரண்ட் போனால் தான் அந்த லாஸஸும் ஃபுல் லோடு காப்பர் லாஸாக இருக்கும். கரண்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா லாஸஸும் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம பொதுவாக 2 மேஜர் லாஸு 2 மைனர் லாஸை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு மேஜர் லாஸ் தான் என்னோட காப்பர் லாஸ். கரெக்டாக, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேரியஸ் லாஸஸ் இருந்தாலும் மேஜராக நிறைய நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று காப்பர் லாஸு, அடுத்ததா இன்னொன்று ஐரன் லாஸ். இந்த ஐரன் லாஸ்ன்றது என்ன சார்? இட் இஸ் ஆல்வேஸ் தேர். நோ லோடு கண்டிஷன்லையும் இருப்பான், லோடட் கண்டிஷன்லையும் இருப்பான். ஓகேங்களா, ஸோ இப்போ காப்பர் லாஸை நம்ம முடிச்சிட்டோம். கிளியரா, காப்பர் லாஸ் வி கம்ப்ளீட்டட் எஸ்டர்டே இட் செல்ஃப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐரன் லாஸஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, அப்போ ஐரன் லாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பேசிக்காவே சொன்னிருந்தேன். ஐரன் லாஸ் காம்பனன்ட்ன்றது என்னப்பா? லாஸ் காம்பனன்ட் ஐ ஒமேகா, இது என்னோட கோர் லாஸ் காம்பனன்ட். ஸோ ஐ மியூ அப்படின்றது என்ன? இட் இஸ் மேக்னடைசிங் காம்பனன்ட். அப்போ இந்த காம்பனன்ட் என்னோட நோ லோட்லேயுமே இருந்துச்சா? இந்த 2 காம்பனன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ லோட்லேயும் இருக்கும். இந்த 2தோட அடிஷனை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன்னா நோ லோடு கரண்ட்னே சொல்லியிருப்பேன். அப்போது லோடட் கண்டிஷன்லேயும் இந்த லாஸஸ் இருக்கும், நோ லோட்லேயும் இதோட லாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, 2 கண்டிஷன்லையும் இருக்க போகிற ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஐரன் லாஸ் மட்டும்தான் சார். ஓகே, என்னோட ஐரன் லாஸ் மட்டும்தான் நம்மளோட 2 கண்டிஷன்ஸ்லையுமே இருப்பான். ஸோ அடுத்ததா என்னோட காப்பர் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். லோடு இருந்தால் தான் காப்பர் லாஸ் இருக்கும், லோடு இல்லைன்னா தேர் இஸ் நோ சச் காப்பர் லாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த வேரியஸ் ஐரன் லாஸஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டாபிக் இஸ் ஐரன் லாஸஸ், ஸோ ஆர் கோர் லாஸஸ். ஓகே, நான் ஆல்ரெடி இப்போ தானே ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். என்னோட ஐரன் லாஸை பொறுத்த வரைக்கும் ஐரன் லாஸ் இஸ் எக்ஸிஸ்ட் இன் நோ லோட் கண்டிஷன் அண்ட் லோடட் கண்டிஷன். இந்த பாயிண்ட் எழுதிக்குங்க, ஏன்னா இதுலேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ நோ லோடில் ஒரு ஐரன் லாஸ் இருக்கும், லோடில் ஒரு ஐரன் லாஸ் இருக்கும்னா அப்படிலாம் இருக்காதுப்பா. Okay, iron loss is same for both no load and loaded condition. சரி, என்னோட இந்த 2 கண்டிஷன்லையுமே ஐரன் லாஸ் அப்படின்றது இருக்கும்பா. ஓகே, நோ லோட்லேயும் ஒன்று தான், லோட்லேயும் ஒன்று தான் இருக்குன்றதை விட சேமாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இட் இஸ் சேம் ஃபார் போத் நோ லோட் அண்ட் லோடட் கண்டிஷன். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த ஐரன் லாஸை நம்ம 2ஆக ஸ்பிளிட் பண்ணுறோம். இந்த ஐரன் லாஸ் is split into 2 types. One is hysteresis loss, another one is eddy current loss. ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ். சார், ஹிஸ்டரிசிஸ் லாஸ் எடி கரண்ட் லாஸ் எதை சொல்லுது? இப்போ நீங்க ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்தீங்க, ரைட்? கிளியரா? ஸோ ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்தீங்க. ஸோ இந்த மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்ததுனால என்ன ஆச்சு? டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்னவா மாற்ற முடிஞ்சிச்சு? ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டாக மாற்ற முடிஞ்சிச்சு. டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் எலக்ட்ரோ மேக்னட்டாக மாத்துறீங்கல்ல, அப்போ மாத்துறப்போ என்ன நடக்குது? ஒரு சைக்கிளில் இதை நம்ம என்னவா பண்ணுறோம்? நார்த் போலாக ட்ரீட் பண்ணுறோம், இன்னொரு சைக்கிளில் அவனை சவுத் போலாக மாற்றுறோமா? சி எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரே வரைஞ்சிட்டு கூட புரிஞ்சிக்கலாம்.
ஓகே சி இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங் ரைட், ப்ரைமரி வைண்டிங்க்கு ஏசி சப்ளையை கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஏசி சப்ளையில் ஒரு மேக்னடைசிங் கரண்ட் போகுது. அப்போது ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இவன் என்னவா இருப்பான்ப்பா, நார்த்தாக இருப்பான். அடுத்த ஆஃப் சைக்கிளுக்கு இட் பிகம் சவுத். அதே மாதிரி தான் இவன் சவுத்தாக இருப்பான், அடுத்த ஆஃப் சைக்கிளுக்கு இவன் பிகம் நார்த். விச் மீன் இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் இப்படி இருக்கு. அடுத்த ஆஃப் சைக்கிளோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், அப்படியே உல்டாவா இருக்கும். கரெக்டா? அடுத்த ஆஃப் சைக்கிளில் என்னோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உல்டாவாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் கோரை நீங்கள் மேக்னடைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஆஃப் சைக்கிளில் என்ன பண்ணுறீங்க, டிமேக்னடைஸ் பண்ணுறீங்க. ஸோ கிளியரா? அப்போ ஒரு கோரை தொடர்ச்சியாக மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ டைம் டியூரேஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சைக்கிள் நமக்கு தெரியும் 10 மில்லி செகண்ட் தான் இருக்கும். அனதர் ஹாஃப் சைக்கிள் சேர்த்து 10 மில்லி செகண்ட். அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள்னா டோட்டலாக 20 மில்லி செகண்ட் இருக்கும். ஓகேயா? அப்போ ஒவ்வொரு 10 மில்லி செகண்டுக்கு ஒரு முறையும் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ ஒவ்வொரு 10 மில்லி செகண்டுக்கு ஒரு முறையும் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் ஆகுது. இப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக நமக்கு லாஸ் நடக்கும் சார். ஓகேயா? ஸோ அது எப்படி அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு வாட்டரை பாயில் பண்ணுறீங்கப்பா, பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை திரும்பவும் கூல் பண்ணுறீங்க. அப்போ வாட்டரை பாயில் பண்ணி கூல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாட்டரை பாயில் பண்ணுறதுக்கு கொடுத்த எனர்ஜியும் கூல் பண்ணுறதுக்கு கொடுக்குற எனர்ஜியும் கண்டிப்பாக சேமாக இருக்காது. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு அவனை என்ன பண்ணணும், வாட்டரை பாயில்டு வாட்டரை நீங்கள் ஃபஸ்ட் நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர்றதுக்காக அடிஷ்னலாக ஒரு எனர்ஜியை கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதை கூல் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு எனர்ஜியை கொடுக்கணும். ஸோ அப்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி வேஸ்ட்டாக தான் போகும். அந்த பர்டிகுலர் லாஸை தான் நம்ம ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ எலாபரேட்டாகவும் சொல்கிறேன். இது பேசிக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஒரு கோரை நீங்கள் மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ என்ன நடக்கும்னா டெஃபினட்டாக எனக்கு அடிஷ்னல் எனர்ஜி தேவைப்படும். அந்த அடிஷ்னல் எனர்ஜி தான் லாஸு. அந்த லாஸ்க்கு பேர் தான் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இதை எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸை நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன் அடுத்ததா. இப்போ பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணுமா? அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம், வி யூஸ்டு டு டேக்ஸ் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஹிஸ்டரிசிஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் சரி எப்போ தான் நடக்கும்னா வென்எவர் நீங்கள் மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்ணால் தான் நடக்கும்பா. மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்ணுறீங்க அப்போ தான் லாஸஸ் நடக்கும். ஒன்லி மேக்னடைஸ் மட்டும் பண்ணுறீங்க, ஒன்லி டிமேக்னடைஸ் மட்டும் பண்ணுறீங்க, அந்த கேஸ் எல்லாம் ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் நடக்காது. ஸோ நீங்கள் கீப் ஆன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் நடக்குது. அப்போ தேர்ஃபோர் சிம்பிளாக ஹிஸ்டரிசிஸ் லாஸை ஏசிக்கு மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ டிசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எய்தர் மேக்னடைஸ் பண்ணுறீங்கன்னா கடைசி வரைக்கும் மேக்னடைஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிமேக்னடைஸ் பண்ணுறீங்கன்னா கடைசி வரைக்கும் டிமேக்னடைஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. அப்போது எந்த லாஸஸும் டிசி சப்ளையில் நடக்காது. ஆனால் ஏசி சப்ளை அப்படி கிடையாது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் சைக்கிளில் மேக்னடைஸ் நடக்கும், அடுத்த ஆஃப் சைக்கிளில் என்ன நடக்கும், டிமேக்னடைஸ் நடக்கும். ஓகே, இப்போ இதை உங்களுக்கு எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேயா, இந்த ஃபஸ்ட்டு கேஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் கேஸுன்றது என்னன்னா the duration between this point to this point. ஓகே, இது 0, இது A, இது B, இது C, இது D. ஓகேயா, ஸோ ஃப்ரம் 0 to Aக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா, இப்போ இந்த 0 to Aன்ற எனர்ஜி யாருக்கு கொடுக்குறோம், டிரான்ஸ்ஃபார்மரோட கோருக்கு தானே கொடுக்குறோம். இப்போ பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மரோட கோருக்கு தானே போகுது இந்த எனர்ஜி, இந்த பவர். ஸோ அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தான் எனக்கு என்னவா கிரியேட் ஆகுன்னா மேக்னெட்டாக மாறும். ஓகேயா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தான் என்னவா மாறும், மேக்னெட்டாக மாறும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தான் எனக்கு இந்த ஃப்ளக்ஸை கொடுக்கும். சார் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வைண்டிங்கும் ஃப்ளக்ஸை கொடுக்கும், என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கும் ஃப்ளக்ஸை கொடுக்கும், இந்த கோரும் ஃப்ளக்ஸை கொடுக்கும். ஓகேயா, ஸோ எப்போவுமே
நம்ம ஏன் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை சூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் இந்த கோர் பிஹேவ்ஸ் as a magnet. இந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கான்லப்பா, அவனுக்கே மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை எடுக்கிறதுனால அவனுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா அதனால எனக்கு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இருக்குப்பா, யாரோ டவுட் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். குட் ஈவினிங் சார், ஹேவ் அ டவுட் இன் லோடட் ஆப்ரேஷன். When flux pi 2 opposes flux E1 reduces, but when new flux that phi 1 enters will E1 increases again. ஆமாப்பா, E1 increase ஆகும்பா. E1 வந்து increase ஆகும் தான். E1 increase ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? லோடு கரண்ட் எடுத்துக்கிறத நிறுத்திடும். ஸோ நீங்கள் செகண்டரியில் சிம்பிள் தான். செகண்டரியில் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா phi 2 கட் பண்ணிகிட்டே இருக்கும்ல, phi 2 வந்து E1 ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்ல. நீங்கள் சிம்பிள் தான். செகண்டரியில் நீங்கள் லோடு எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா அந்த phi 2 ஃப்ளக்ஸு E1 ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்ல. அப்போ ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அது கரண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ I1ல எடுத்துக்கிட்டே இருக்கும். வென்எவர் நீங்கள் செகண்டரியில் லோடை கனெக்ட் பண்ணுறதை நிறுத்துறீங்கன்னா, செகண்டரி லோடை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னோட phi 2 குறையும். phi 2 குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே பிரைமரியிலிருந்து கரண்ட்டை எடுத்துக்கிறது நிறுத்திடும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோடை செகண்டரியில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் பிரைமரியில் கரண்ட் எடுக்கும். ஸோ நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணாத பட்சத்தில் பிரைமரியில் கரண்ட் எடுத்துக்காது, வெறும் லாஸ் கரண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் அக்கர் ஆகிட்டு இருக்கிற லாஸுக்கான கரண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கேஸ்க்கு போயிடலாம், இப்போ கிளாஸுக்குள்ளே போயிடலாம். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குப்பா. இந்த கோர் என்ன பண்ணோம்னா ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சேம் மேக்னெட்டும் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காயில் இருக்காம்ல, இந்த காயிலும் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான். இங்க இருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரும் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ காயிலை பொறுத்த வரைக்கும் இந்த காயில் இஸ் அ வயர்ப்பா, அதனால உடனே அதோட நேச்சர் மாறிடுது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படி கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் கோரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இஸ் மேட் அப் ஆஃப் வித் டைபோல்ஸ். ஓகே, எந்த ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுமே, ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் வித் டைபோல்ஸ். ஓகேயா? ஸோ எல்லாமே டைபோல்ஸால தான் மேனுஃபேக்சர் ஆயிருக்கும். டைபோல்ஸ்னா என்ன? இது ஒரு சின்ன சின்ன மேக்னெட். ஓகேயா? ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறத தான் நான் என்னன்னு சொல்றேன்னா டைபோல்ஸ்ன்னு சொல்றேன். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ காமனா டிரான்ஸ்ஃபார்மர் கோரின் நார்மல் ஸ்டேட், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ப்பா, வித்தவுட் எக்ஸைட்டேஷன், வித்தவுட் ஐ மியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுக்கல. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட டைபோல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இர்ரிலவெண்ட்டாக அலைன் ஆயிருக்கும். இப்படி இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த டைபோல்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷனும் இருக்கா? இந்த ஆரோ பாத்தீங்கன்னா ஆரோ எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கா? ஆரோவோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா மாறி மாறி இருக்கு. அப்போ இதனால எந்த ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்டும் இருக்காது. therefore no magnetic flux. ஸோ எப்போன்னா வித்தவுட் ஐ மியூ, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வித்தவுட் ஐ மியூ சார் இது. ஸோ எந்த கரண்ட்டுமே நான் கொடுக்கல. டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு எந்த கரண்ட்டுமே கொடுக்காதப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஒரு ஃப்ளக்ஸுமே இருக்காது. நோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நார்மல் ஸ்டேட் இப்படி தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கரண்ட்டும் கொடுக்காததுனால டிரான்ஸ்ஃபார்மர் கோரும் எந்த ஃப்ளக்ஸும் கொடுக்காது. ஓகேயா? ஸோ எந்த கரண்ட்டும் நீங்கள் கொடுக்கல, டிரான்ஸ்ஃபார்மர் கோரும் என்ன பண்ணல, எந்த ஃப்ளக்ஸையும் கொடுக்கல. ஓகே, இது நார்மல் ஸ்டேட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா என்னோட கேஸ் 1 வருது. Okay, this is what case 1. So case 1ல நீங்க என்ன பண்றீங்க? From the excitation is increased from 0 to A. 0 to A ஆகுது voltage I mu. This is I mu. Okay, அப்ப I mu நீங்க increase பண்ண உடனே transformer core என்ன ஆகுது?
டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எப்படி மாறும்னா it is aligned. ஓகே, ஸோ இப்போ அதில் இருந்த டைபோல்ஸ் முன்ன irrelevant-ஆ இருந்தான்ல, இந்த முறை எல்லாரும் சேம் டைரக்ஷனை நோக்கி அலைன் ஆயிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி அலைன் ஆயிருப்பாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே அலைன் ஆயிருக்கனால ஸோ ஃப்ரம் ஆல்வேஸ் ஃப்ளக்ஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். அப்போ இந்த கோர், இப்போ இந்த கோருக்கு நீங்க எக்ஸைட்டேஷனை கொடுத்த உடனே விச் இஸ் பாசிட்டிவ் எக்ஸைட்டேஷன், ஜீரோலிருந்து பாசிட்டிவ் எக்ஸைட்டேஷனை கொடுத்த உடனே இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோர் என்ன ஆகுது, எக்ஸைட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, no magnetic flux ன்னு சொன்னா இப்போ இந்த இடத்துல the magnetic flux is positive H. Hன்றது magnetic flux ஓட intensity. ஓகேயா, சோ அது பாசிட்டிவா இருக்கும். ஓகேயா, Hன்றது magnetic flux intensity. சோ இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல இருந்து வர்ற ஃப்ளக்ஸஸ் வந்து சோ த்ரூ பாசிட்டிவா இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது கேஸ் 1க்கு சார். ஓகே, திஸ் இஸ் ஃபார் கேஸ் 1க்கு. ஓகே, இப்போ அடுத்ததா அதே நான் இன்னும் ஒரு 2 ஸ்லைடை தள்ளி வரைஞ்சிக்கிறேன், ஒரு கர்வா வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ அதோட ஃப்ளக்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் வருதுன்றதை நான் இந்த இடத்துல கர்வா வரைஞ்சிக்கிறேன். அப்படியே பேரலா வரைஞ்சிட்டு போறேன். அங்க ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்க்கும் இங்க நான் வந்து கர்வு வரைவேன். அடுத்து டைபோல்ஸோட மோஷன் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்றேன். ஸோ இனிஷியலா பாருங்க, எந்த ஒரு ஃபீல்டு கரண்ட்டும் கொடுக்காதப்போ திஸ் இஸ் ஐ மியூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் சார். இது என்னோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சார். ஓகேங்களா, இது என்னோட ஐ மியூ, இது என்னோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி சார். ஓகே, இங்க பாருங்க, எந்த ஒரு ஃப்ளக்ஸும் கொடுக்காதப்போ, சாரி எந்த ஒரு ஐ மியூவும் கொடுக்காதப்போ நோ ஃபீல்டு கரண்ட். ஓகே, நோ மேக்னடைசிங் கரண்ட், ஸோ நோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ இந்த பாயிண்ட் எங்க இருக்கணும், ஜீரோவில் இருக்கணும். ஐ மியூ ஜீரோவா இருக்கிறப்ப ஜீரோவா இருக்கணும். இந்த கேஸ்ல பாருங்க, ஐ மியூ என்னவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. ஓகே, சோ இது வந்து ஜீரோப்பா, சோ இது வந்து ஏ. ஓகே, இந்த இடத்துல என்னோட ஐ மியூன்றது வாட், ஐ மியூ இஸ் பாசிட்டிவ் ஐ மியூ. ஸோ புரியலப்பா சார், ப்ளீஸ் பிளான் அ லைவ் செஷன் வித் எனி ஏ இன் டிஎன்பி ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். சார் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ப்பா, நீங்கள் வந்து கைடன்ஸ் ப்ரோக்ராம் பாருங்கள், நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏபியோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசியிருக்கோம். நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள், நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் ப்ரொஃபைலை பற்றி பேசியிருக்கோம், டிஎன்ஏபியோட ஒர்க் ப்ரொஃபைல். ஸோ டிஎன்ஏபியில் நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், கைடன்ஸ் செஷனில் இருக்கும். ஸோ பிடபிள்யூடி ஏஇஸ் கிட்ட நம்ம பேசியிருக்கோம். டிஎன்இபி ஏஇயை விட பிடபிள்யூடி ஏஇ தான் ஆக்சுவலாக நிறைய பிஸியாக இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டிஎன்இபி ஏஇஸ் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பட் ஆனால் பிடபிள்யூடியில் இருக்கிற ஏஇஸ் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நம்மளால் பண்ணி கொடுக்க முடியல. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் நம்ம பண்ணலாம், பட் நம்ம பேசியிருக்கோம், கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் நான் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ண முடியும். ஓகேங்களா, கொஞ்சம் எலாபரேட்டாக. அப்போ நம்ம ஜீரோவாக இருக்கிறப்போ தேர் இஸ் நோ எனர்ஜி. செகண்டு வந்து நான் பாசிட்டிவ் மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்ததுனால என்னோட ஹெச் ஆர் பி, பாசிட்டிவ் பி அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஓகே, அப்போ என்னோட பாசிட்டிவ் எனக்கு கிடைக்குது. ஸோ கரெக்டாக பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இங்கே எனக்கு கிடைக்குது, ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இட் வில் ரைசஸ். ஓகே, அப்போ இது என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. சரி, இந்த மாதிரி எப்போ நீங்கள் மேக்னடைசிங் கரண்ட்டை பாசிட்டிவாக கொடுக்குறப்போ. ஓகே, if you gave a positive magnetizing field, so the rise will be like this.
ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேயா. ஸோ ஃப்ரம் 0 to A பாயிண்ட் இது வரைக்கும். ஓகே, திஸ் இஸ் 0 to A வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ் சைக்கிளுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இது கேஸ் 1பா, இது என்னோட கேஸ் 1. திஸ் இஸ் வாட் கேஸ் 1. இப்போ அடுத்ததா என்னோட கேஸ் 2. This is magnetizing current. So okay, இது வந்து flux ன்னு எடுத்துப்போம். Flux density or flux B. Okay, இது என்னோட B. So actually இது டைம் பாசாரு, இது என்னோட டைம். இந்த இடத்துல நான் I mu போட்டிருக்கேன். This is time which is I mu. Okay, this is correct. இப்போதான் கரெக்ட். இது என்னோட I mu, இது நம்மளோட டைமுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 0 to A வரைக்கும் ஓகே. அடுத்ததா நெக்ஸ்ட் ஃப்ரம் A to திரும்பவும் அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். ஸோ ஃப்ரம் A to நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் நான் என்னென்னு எடுத்திருந்தேன், ஃபார் எக்ஸாம்பிள் விச் இஸ் B அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன்னா எஸ், அப்போது இந்த பாயிண்ட் இஸ் B, A to B. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, மேக்னடைசிங் கரண்ட் இந்த கேஸில் வி இன்க்ரீஸ் த மேக்னடைசிங் கரண்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், மேக்னடைஸ் பண்ணோம். இந்த கேஸ்ல என்ன பண்றோம், மேக்னடைஸ் பண்றோம். ஓகே, இந்த கேஸ்ல நம்ம மேக்னடைஸ் பண்றோம். ஆனா இந்த கேஸ்ல மேக்னடைஸ் அப்ப பண்றோம், we decreases the, we totally cut the magnetizing current. அதாவது மேக்னடைசிங் கரண்ட் இந்த கேஸ்ல நம்ம கொடுக்கவே இல்லப்பா. ஓகே, ஸோ மேக்னடைசிங் கரண்ட் நம்ம இந்த கேஸ்ல கொடுக்கவே இல்லை, we didn't give any magnetizing current. அப்ப என்ன ஆயிருக்கணும், சிம்பிள் தானே. நீங்கள் ஒரு பவுலில் வாட்டரை எடுத்து ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இதுதான் ஹீட் பண்ணுறதோட கேஸ். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திஸ் இஸ் த கேஸ். ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ என்னவாகுது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அலைன் ஆகாமல் இருந்தது, இப்போ அலைன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக அலைன் ஆயிடுச்சு. ஹீட் பண்ணிகிட்டே இருந்தப்போ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, சட்டுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்னப்பா, எந்த மேக்னடைசிங் கரண்ட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ மேக்னடைசிங் கரண்ட் என்ன பண்ணல, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ மேக்னடைசிங் கரண்ட் ஒரு சர்டன் டைமில் ஜீரோவாகவே மாறிடுது. மேக்னடைசிங் கரண்ட் ஒரு சர்டன் டைமில் ஜீரோவாகவே மாறிடுது. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேக்னடைசேஷன் ப்ராசஸ் கிடையாது. ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்கும், டிமேக்னடைசேஷன் நடக்கும். ஆக்சுவலி அந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே நல்லிஃபை ஆகிடும், அதுவே கேன்சல் ஆகிடும். அப்போ ஆக்சுவலாக இந்த ஃப்ளக்ஸஸ் எல்லாமே திரும்ப என்னவா வந்திருக்கணும், கேஸ் 0வா வந்திருக்கணும். முன்ன நம்ம பார்த்தோம்ல கேஸ் 0, அந்த கேஸுக்கு வந்திருக்கணும். பட் ப்ராக்டிக்கலாக அந்த கேஸுக்கு அது வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகே, முன்ன இருந்த கேஸ் இப்படி தானே, இர்ரிலவெண்ட்டாக இருந்துச்சு இல்லை, இந்த மாதிரி வந்திருக்கணுமா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஓகே, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றது சிலது அப்படியே சேம் டைரக்ஷன்ல இருக்கும். ப்ரீவியஸ் கேஸ்ல இருந்தாம்ல அதே மாதிரி டைரக்ஷன்ல இருக்கும். மீதி ஃப்ளக்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும்னா இர்ரிலவென்ட் ஷேப்புக்கு போயிருக்கும். இங்க பாருங்க, சேம் முன்ன இருந்த மாதிரியே இது பாருங்க. இந்த ஃப்ளக்ஸ், இந்த டைபோல்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா முன்ன இருந்த அதே ஸ்டேட்டை அட்டைன் ஆயிருக்கும். ஓகே, இங்க பாருங்க, இந்த டைபோல்ஸ் எல்லாமே முன்ன இருந்த அதே ஸ்டேட்டை அட்டைன் ஆயிருக்கு. பாருங்க, நிறைய டைபோல்ஸ் என்னவா இருக்கு, அதோட ஓல்டு ஸ்டேட்டே அட்டைன் ஆயிருக்கு. some dipoles still retain the previous state. அப்ப இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த கேஸ்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி 0 ஆகுமான்னா இருக்காது. ஆனா போன கேஸ்ல 0 சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் H is 0.
ஓகேயா? இந்த கேஸ்ல என்னோட HRB வந்து 0. ஓகே, ஸோ பி அப்படின்னே எடுத்துக்கிறேன், ஃப்ளக்ஸ் டென்சிட்டியே எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது இந்த கேஸில் என்னன்னா 0 போன கேஸில். ஆனால் என்னோட தேர்ட் கேஸில் பாருங்க, 0th கேஸ், இது வந்து கேஸ் 0பா, இது வந்து கேஸ் 0. ஓகேயா? ஸோ அடுத்ததா என்னோட கேஸ் 2ல பாருங்க, கேஸ் 2ல 0 வந்திருக்குமான்னா வந்திருக்காது. ஓகே, இந்த கேஸோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது 0 வந்திருக்குமான்னா வந்திருக்காது. ஏன்னா இட் ஸ்டில் ரிட்டைன்ஸ் சம் ஃப்ளக்ஸஸ். ஓகே, சில ஃப்ளக்ஸஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்டில் ரிட்டைன் ஆகுது. ஸோ இது எதனால அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் ஒரு வாட்டரை பவுலில் எடுத்து ஹீட் பண்ணுறீங்க, நீங்க ஒரு ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா, ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் ஹீட் பண்றீங்க. அடுத்ததா இந்த ஹீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு பாக்குறீங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஒரு வாட்டரை ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஆயிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க. அதே 20 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஓகேங்களா? அதே 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா சேம் அந்த வாட்டர் ஹீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதே டெம்பரேச்சர் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டேட்டை நீங்க அனதர் ஸ்டேட்டா மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் எப்பவுமே அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ரிட்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட இனர்ஷியா. ஸோ ஆக்சுவலாக இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ஒரு இனர்ஷியா இருக்கும். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலோட இனர்ஷியானால இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஸ்டில் சம் ஃப்ளக்ஸை ரிட்டைன் பண்ணிட்டே இருக்கும். இந்த ரிட்டைன் பண்ண ஃப்ளக்ஸுக்கு பேர் தான் ரெசிடியல் ஃப்ளக்ஸ். ஓகேயா? ஸோ இந்த ரிட்டைன் பண்ண ஃப்ளக்ஸுக்கு பேர் தான் ரெசிடியல் ஃப்ளக்ஸ். ஆக்சுவலாக நம்ம மெஷின்ஸ்ல பார்த்தோம்ல, ஸோ டிசி மெஷின்ஸ்லாம் ரெசிடியல் ஃப்ளக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை பார்த்தோம். ரெசிடியல் ஃப்ளக்ஸ் இல்லாமல் போச்சுன்னா இஎம்எஃப் ஜெனரேஷனே இருக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ரெசிடியல் ஃப்ளக்ஸ் எதனால வருதுப்பா? ரெசிடியல் ஃப்ளக்ஸ் பிகாஸ் ஆஃப் மேக்னெட்டிக் இனர்ஷியா. ஸோ புரியுதா? அப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஸ்டில் இதுல எனக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இருக்கு. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்னவாகாது, 0வா மாறாது. இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா B இஸ் பாசிட்டிவ் ஸ்மால். ஓகே, ஸோ ஸ்மால் வேல்யூவா ஆயிடுது, பாசிட்டிவ் ஸ்மால் வேல்யூ. ஆனா இது வந்து பாசிட்டிவ் லார்ஜ். அவ்வளவுதான். இதுதான் சார் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட். ஸோ போன கேஸ்ல B வந்து லார்ஜர் வேல்யூவா இருந்துச்சு, விச் மீன் 100% எடுத்துக்கிறேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் ஃப்ளக்ஸை மட்டும் தான் ரிட்டைன் பண்ணும். ஓகேயா? அப்போ நீங்க பாருங்க, ஆக்சுவலி நான் கொடுத்த மேக்னடைசிங் கரண்ட் 0 ஆயிடுச்சு, 0க்கு வந்துட்டேன். ஆனா என்னோட ஃப்ளக்ஸ் என்னோட கேஸ் 0 வந்துதான்னு பார்த்தா வரல. ஆக்சுவலா இப்படி வந்திருக்கணும் சார், இப்படி வந்திருக்கணும், B வந்து 0 ஆயிருந்திருக்கணும். ஆனா B வந்து இங்க 0 ஆகல. ஓகே, இந்த இடத்துல B வந்து 0 ஆயிருந்திருக்கணும், பட் ஸ்டில் B வந்து 0 ஆகல. இப்போ இவனோட கர்வை நீங்க வரைஞ்சீங்கன்னா ஃப்ரம் A பாயிண்டா, ஸோ A டு B பாயிண்ட் நான் வரைகிறேன். இங்க இருப்பான் சார், ஃப்ரம் A டு B பாயிண்ட்ன்றது இது. ஸோ இந்த டியூரேஷன் இருக்காம்ல, இதுதான் என்னோட ரெசிடியல் ஃப்ளக்ஸ். ஓகே, திஸ் இஸ் ரெசிடியல் ஃப்ளக்ஸ். ஸோ எது 0B OB அப்படின்ற லைனு தான் என்னோட ரெசிடியல் ஃப்ளக்ஸ் சொல்லுது. ஸோ OBன்றது என்னோட ரெசிடியல் ஃப்ளக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ therefore நீங்க என்ன பண்ணணும், we must give some additional amount of energy to bring the case 2 to 0. இந்த கேஸ் 2 இருக்கிறவனை இந்த கேஸ் 0க்கு நீங்க மாத்தணும். ஸோ இப்போ இதை மாத்துறதுக்காக அடிஷ்னலா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்குறீங்க. ஸோ அந்த எனர்ஜின்றது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல இருக்கு. ஓகே, அப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல ஜஸ்ட் இங்கிருந்து இந்த எனர்ஜியை கொடுக்குறீங்க. ஓகே, இந்த எனர்ஜி இருக்கான் பாத்தீங்களா, இந்த எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா அவனை திரும்பவும் இர்ரிலவெண்டா மாத்துறதுக்காக தேவைப்படுது. ஓகே, அதாவது இந்த பியை வந்து 0வா மாத்துறதுக்காக தேவைப்படுதுப்பா. ஓகே, சி இந்த பாயிண்ட் நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், பின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் சி. ஸோ இது வரைக்கும் தான் சி, இந்த பீக் வேல்யூ வரைக்கும் தான் சி. அப்போ இதை வந்து நான் ஸோ BH அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ ஃபார் BH வேணா
BZ ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, Z. அப்ப BZ அப்படின்ற ஒரு இந்த ஸ்மால் ரீஜியன் இருக்குல்ல, இந்த ஸ்மால் ரீஜியன் என்ன பண்ணுதுன்னா என்னோட அந்த ஸ்மால் B இருக்குல்ல, அந்த ஸ்மால் B-யை வந்து ரேண்டமா மாத்துறதுக்கு தேவைப்படுது. இப்ப பாருங்க, என் டைபோல்ஸ் எல்லாமே ரேண்டமா இருக்கா? எஸ், ரேண்டமா நீங்க வரைஞ்சுக்குங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்ப பாருங்க, இந்த கேஸ்ல என்ன ஆயிடுது? B is equal to 0. ஸோ இங்க நீங்க கொடுத்தீங்கல்ல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னடைசிங் கரண்ட் I mu, கரெக்டா? இங்க நீங்க கொடுக்குறீங்கல்ல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னடைசிங் கரண்ட். ஸோ இந்த கரண்ட் இஸ் நோன் as cohesive force. இந்த இடத்துல இந்த BZ is a cohesive force. ஓகேயா? இந்த இடத்துல நம்ம கொடுத்த இந்த BZ அப்படின்றது என்ன ஃபோர்ஸ்னா cohesive force. அதோட ஃப்ளக்ஸை வந்து ஜீரோவா ஆக்கிறதுக்காக நீங்க கொடுத்தீங்க. ஸோ அதோட ஃப்ளக்ஸை ஜீரோவா மாத்துறதுக்காக நீங்க கொடுத்தீங்க. ஸோ அந்த ஃப்ளக்ஸுக்கு பேரு தான், அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு தான் cohesive force அப்படின்னு சொல்றோம். புரியுது தானே? இந்த BZ is a cohesive force. ஸோ உங்களுக்கு cohesivity அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கும். ஓகே, இந்த ரிட்டைன் பண்ற ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான் cohesivityன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளக்ஸை ரிட்டைன் பண்ணது இல்ல, அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை ரிட்டைன் பண்ணது இல்ல, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான் cohesivity. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. புரியுது இல்ல? ஈஸி தானே? ஸோ ஒரு ஃப்ளக்ஸை நீங்க மேக்னடைஸ் அண்ட் டிமேக்னடைஸ் பண்றது எப்படி நடக்குதுன்றது ப்ராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன். ஓகேயா? ஸோ cohesivityனா என்ன? Even though some residual flux to nullify, it is the to nullify the residual flux. Okay, to nullify okay, to nullify the residual flux we need some reverse flux. We need small amount of reverse flux. We need small amount of reverse flux to bring that flux to 0. ஸோ இங்க பாருங்க, ஃப்ளக்ஸ் இந்த கேஸ்ல 0 ஆயிடுது. ஸோ இது என்னோட கேஸ் 0க்கே போயிடுது. கரெக்டா? இப்போ என்னோட கேஸ் 0வையே நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, டியூ டு திஸ் எக்ஸ்ட்ரா cohesive force, due to this extra cohesive force required to bring into normal condition is the hysteresis loss. ஓகே, ஆக்சுவலா இதுதான் நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ன்றது ஒவ்வொரு சைக்கிளுக்கு நடக்குது. இப்போ நீங்க ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் நடந்துச்சு இல்ல, அந்த பாசிட்டிவ் சைக்கிளோட ரிசல்ட்டை வந்து 0 ஆக்குறதுக்காக நீங்க நெகட்டிவ் சைக்கிள்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் cohesive force கொடுத்தீங்க. அப்போ நெகட்டிவ் சைக்கிளோட ரிசல்ட்டை நீங்க நல்லிஃபை ஆக்குறதுக்கு திரும்பவும் பாசிட்டிவ் சைக்கிளோட ஸ்டார்டிங்ல திரும்ப ஒரு cohesive force கொடுப்பீங்க. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கர்வை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப என்ன நடக்குது சார்? இந்த BZ இந்த பாயிண்ட் தான். கரெக்டா? சோ இந்த பாயிண்ட் இஸ் BZ. ஓகே, திஸ் இஸ் வாட் BZ. ஓகே, இந்த அளவு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் சார், இந்த டிஸ்டன்ஸ் தான் லாஸ். இந்த டிஸ்டன்ஸ், இந்த கர்வோட லென்த் தான் லாஸ். எனக்கு இந்த கர்வுக்கான லென்த் தான் லாஸ். இந்த லென்த் தான் that is cohesive force.
ஓகேயா? ஸோ இந்த லென்த் தான் தட் இஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸ். இந்த அளவு வேஸ்ட்டாக போகுது, இந்த அளவு எனக்கு நெகட்டிவ் மியூ வந்து வேஸ்ட்டாக போகுது, நெகட்டிவ் ஐ மியூன்றது எனக்கு வேஸ்ட்டாக போகுது, அதுதான் லாஸ். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவ் ஐ மியூ கொடுக்குறோம்ல, அதுதான் லாஸ். ஓகே, இது வந்து ஜஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மட்டும்தான் சார் நடந்தது. அப்போ அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு நடக்கும்ல. எஸ், அடுத்ததா என்னோட ஜெட்டில் இருந்து சி. ஓகே, அடுத்த கேஸ் 3. ஓகே, அடுத்த கேஸ் 3. From Z to C. Actually இது வரைக்கும் Z இது B யா. ஸோ அடுத்ததா Z இருந்து C. ஓகே, இப்போ பாருங்க, this is C. அப்போ இந்த முறை என்ன நடந்திருக்கும்? இந்த கேஸில் டீமேக்னடைஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீமேக்னடைஸ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல என்ன பண்ணீங்க? கேஸ் 1ல நீங்கள் மேக்னடைஸ் பண்ணீங்க. ஓகே, கேஸ் 2ல நோ எனர்ஜி, நம்ம எந்த எனர்ஜியும் கொடுக்கல, ஜஸ்ட் ரெடியூஸ் மட்டும் தான் பண்ணோம். கொடுத்ததை என்ன பண்ணோம்? ரெடியூஸ் மட்டும் தான் பண்ணோம். ஓகே, அடுத்த கேஸில் என்னோட ஐ மியூவையே நீங்கள் மாற்றுறீங்க. திஸ் இஸ் வாட் நெகட்டிவ் ஐ மியூ, ரைட்? ஸோ இது என்னோட டைம். இப்போ என்ன ஆயிருக்கும்? அட் அ சர்டன் டைமில் நீங்கள் நெகட்டிவ் ஃப்ளக்ஸை கொடுத்த உடனே, டைபோல்ஸ் எல்லாமே என்னவாயிடும்? டைரக்ஷனை மாற்றிக்கும். ஸோ முன்ன இடத்துல பாசிட்டிவ் இந்த மாதிரி டைரக்ஷன் இருந்துச்சா, இந்த மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷன் இருந்துச்சா, இப்போ அதுக்கு உல்டாவா மாற்றிக்கும் சார். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆயிரும். இப்போ யாரு சார் நார்த் போல்? ஹீ பிகம்ஸ் நார்த் போல் அண்ட் ஹீஸ் பிகம் சவுத் போல். ஸோ முன்னே எப்படி போட்டிருந்தோம்? இவன் நார்த் அண்ட் சவுத்தா போட்டிருந்தோமா? இப்போ என்ன மாறி இருக்கு? நார்த் அண்ட் சவுத் மாறி இருக்கா? இப்போ தேர்ஃபோர் இங்க இடத்துல பி பாருங்களேன், இந்த இடத்தோட பி வந்து திஸ் டைம் இட் பிகம் நெகட்டிவ். ஓகே, அப்போ இதோட பின்றது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவா மாறுது. ஓகே, இப்போ இவனோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்றது நெகட்டிவா மாறிடுச்சா? அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன சார் நடக்கும்? நெக்ஸ்ட் கேஸ் 4 போகுமா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 4 போவோம். இப்போ திரும்பவும் என்ன ஆயிடும்? இந்த டிமேக்னடைசேஷனோட எனர்ஜியும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் சி டு டி. திரும்பவும் என்னவாகும்? ஸ்டில் இட் ரிட்டைன்ஸ் சம் எனர்ஜினா, ஸ்டில் திரும்பவும் என்ன பண்ணோம்? நீங்க இப்போ டிமேக்னடைஸ் பண்ணிருக்கீங்க, ஸ்டில் இது என்ன பண்ணோம்? டிமேக்னடைசேஷனோட எனர்ஜியை ரிட்டைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ இந்த கேஸ்ல இது வந்து ரிட்டைன் ஆன எனர்ஜி. ஓகே, இது வந்து ரிட்டைன் ஆன எனர்ஜி. பட் ஸ்டில் இந்த முறை என்னவாகல? பி இஸ் நாட் கோயிங் டு பி 0. ஓகே, இந்த கேஸ்லயும் பி வந்து நாட் கோயிங் டு பி 0. ஸோ இந்த இடத்துலயும் we have some residual flux. ஸோ போன கேஸ்ல பாசிட்டிவ் ரெசிடியல் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு, இந்த கேஸ்ல நெகட்டிவ் ரெசிடியல் ஃப்ளக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெசிடியல் ஃப்ளக்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நல்லிஃபை ஆக்கிறதுக்கு அடிஷ்னலா நமக்கு என்ன தேவைப்படும்னா we need some amount of cohesive force. அப்போ அடுத்ததா இங்க கொடுக்குற cohesive forceன்றது பாசிட்டிவ் cohesive force. ஓகே, ஸோ இது வந்து dy அப்படின்னு எடுத்துக்கிறேன் சார். ஓகே, அப்போ இந்த இடத்துல dy அப்படின்றது என்னப்பா? we need additional cohesive force to bring flux in normal condition, to bring into that normal condition, to bring the core into normal condition.
புரியுதா? அப்ப திரும்பவும் அப்ப ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்க்கும் பாருங்க, ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிள்க்கும் ஒவ்வொரு கோஹெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளுக்கு பாசிட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸும் நெக்ஸ்ட் ஹாஃப் சைக்கிளுக்கு நெகட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸும் மாறி மாறி வருது. கரெக்டா? அப்ப தேர்ஃபோர் இந்த கோஹெசிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, திரும்பவும் ஒரு லாஸை கொடுக்குது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு போறப்போ இந்த கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுத்தீங்க. ஓகே, இது விச் இஸ் நெகட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஓகே, அப்ப நெகட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுத்தீங்க. அடுத்ததான் நீங்க வந்து டிமேக்னடைஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு, கேஸ் 3 இது என்னப்பா, சி தானே. ஸோ இப்போ பி டு சி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரம் பி டு சி வரைகிறேன். ஓகே, ஸோ பி டு சி இப்படி இருக்கும். திஸ் இஸ் வாட் பி டு சி. இது சி. அடுத்ததா என்ன சார், சிக்கு அப்புறமா என்ன சார் வந்திருக்கு, சியிலிருந்து டியா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட டி எங்க வரும், டி வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து முடிஞ்சிச்சு, டி வந்து இங்கே முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் நான் என்ன ஆகணும், இந்த இடத்துல பாருங்கப்பா, இது வந்து நெகட்டிவ் பி, இது வந்து பாசிட்டிவ் பி. அப்ப ஸ்டில் நான் நெகட்டிவ் பில தான் இருக்கேன். இந்த கேஸோட நின்றுது பாருங்க, கரெக்டா தானே இருக்கு. இந்த கேஸ்ல என்னோட பி வந்து நாட் ஜீரோனா, ஸோ பி இஸ் நெகட்டிவ், நெகட்டிவ்ல ஸ்மால். இங்க பாருங்க, this is what small. So actually இந்த ஃபோர்ஸும் என்ன, this is what residual flux, negative residual flux ன்னு சொல்லலாம். அப்ப இதை சரி பண்றதுக்காக நம்ம என்ன கொடுக்கிறோம், so D இலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கொடுத்தோம்ல y வரைக்கும். so from D to y வரைக்கும் நீங்க எனர்ஜி கொடுக்குறீங்க, இந்த எனர்ஜி தான் அது. ஓகே, from this D to y இதுதான். ஓகேயா, ஸோ இது என்னோட டி டு கேபிட்டல் ஒய் சார், அவ்வளோதான் சார். அடுத்ததா ஸ்டில் திரும்ப என்ன ஆகுது, அதோட அடுத்த ஸ்டேட் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் கொடுக்குது. ஸோ இந்த கர்வ் எனக்கு என்னோட லாஸஸை கொடுக்குது. விச் இஸ் ஒரு சைடு என்னோட பாசிட்டிவ் லாஸ், பாசிட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுக்குது, இன்னொரு சைடு என்னோட நெகட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ இந்த கர்வுக்கு பேர் தான் தட் இஸ் பிஹெச் கர்வ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹிஸ்டெரிசிஸ் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னோட பாசிட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஸோ இது என்னோட நெகட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிஹெச் கர்வ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை 5 மியூ கர்வ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேயா, ஸோ இதுதான் என்னோட பிஹெச் கர்வ். ஆக்சுவலாக இந்த பிஹெச் கர்வ் எனக்கு என்ன கொடுக்குதுப்பா, இட் இஸ் அ ஏரியா என்க்ளோஸ்டு பை த கர்வ். இந்த கர்வோட ஏரியா இருக்குல்ல, இந்த கர்வோட ஏரியா அதிகமாகுதுன்றத எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் அதிகமாக இருக்குது. இந்த கர்வோட ஏரியா எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் அதிகமாகும். இந்த கர்வோட ஏரியா எப்பெல்லாம் கம்மி ஆகுதோ அப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் கம்மியாகும். சிம்பிள் தானப்பா. அப்போ கர்வோட ஏரியா அதிகமாக இருக்குன்னா அதிகமாக ஹிஸ்டெரிசிஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்க, பாருங்க, ஒருவேளை இந்த கர்வ் வந்து இன்னும் எலாபரேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வருது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஒருவேளை இந்த கர்வ் வந்து வைடா இருக்கு, இந்த மாதிரி வைடா இருக்குன்னா இது எதை மீன் பண்ணுது, இவ்வளோ நெகட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுக்குறீங்க, இவ்வளோ பாசிட்டிவ் கோஹெசிவ் ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. சார் நமக்கு தான் தெரியும்ல, நீங்க கொடுக்குற கோஹெசிவ் ஃபோர்ஸே லாஸ் தான், அந்த கோஹெசிவ் ஃபோர்ஸ் தான் என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். அப்ப இந்த இடத்துல நிறைய கோஹெசிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அப்ப நிறைய லாசஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டயக்ராமை விடையே இந்த டயக்ராம் பாருங்க, ரொம்ப நேரோவா இருக்கா, கரெக்டா? ஸோ ரொம்ப நேரோவா இருக்கா. அப்போ இதுல ரொம்ப கம்மியான கோஹெசிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அப்போ ரொம்ப கம்மியான லாஸ் நடக்குது. ஆனா இதுல ரொம்ப நிறைய கோஹெசிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால ரொம்ப நிறைய லாசஸ் நடக்க போகுது. அப்போ தேர்ஃபோர் ஹிஸ்டெரிசிஸ் லாஸை என்னோட அந்த ஏரியா ஆஃப் த கர்வை வச்சு சொல்ல முடியுமா? கரெக்டா? அப்போ என்னோட ஏரியா ஆஃப் த கர்வை வச்சு சொல்ல முடியும். அடுத்ததா நீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எடுத்துக்கிட்டீங்கல்ல, ஸோ கோர் எவ்வளவு பெரிய ஏரியா, கோரோட ஏரியா சின்னதா, கோரோட ஏரியா பெருசா, ஸோ அதையும் கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல தான் இது நடக்குது, அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ்லயும் இது நடக்குது. அப்ப எவ்வளோ பெரிய கோரா இருக்குது, அவ்வளோ பெரிய ஏரியாலையும் கோஹெசிவ் ஃபோர்ஸ் வேஸ்டா தான் போகுது. அப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ன்றது என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பை பொறுத்தது. திஸ் இஸ் ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு கூட சொல்லலாம்ப்பா. ஓகே, திஸ் இஸ் ஹிஸ்டெரிசிஸ் லூப்.
இல்லை ஹிஸ்டெரிசிஸ் கர்வ். ஓகே, ஸோ எப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஓகே, இல்லை ஹிஸ்டெரிசிஸ் சைக்கிள், வாட் எவர் த திங். ஓகே, அப்போ இந்த ஹிஸ்டெரிசிஸ் சைக்கிள் இதை டிபெண்ட் பண்ணுது என்னோட லாசஸ். சார் இதை டிபெண்ட் பண்ணுது. ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுற கோரோட வால்யூமை டிபெண்ட் பண்ணுது. நிறைய கோர் இருந்தால் நிறைய லாஸ், கம்மியான வால்யூம் இருந்தால் கம்மியான லாஸ். அடுத்ததா நீங்கள் பாருங்களேன். ஸோ ஒவ்வொரு முறை மேக்னடைஸ் ஆகிறப்போ இது எப்போ நடக்குது? திஸ் இஸ் ஃபார் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். இது எப்போ நடக்குது? திஸ் இஸ் ஃபார் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்போ எவ்வளோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்குதோ அவ்வளோ டைம் இந்த சைக்கிள் வரும், இந்த லூப் வரும். கரெக்டா? அதாவது நீங்க ஒரு வேவ் ஃபார்ம்ல 5 சைக்கிள் இருக்குன்னா 5 லூப் வந்திருக்கும். 10 சைக்கிள் இருந்துச்சுன்னா 10 லூப் வந்திருக்கும். 50 சைக்கிள் இருந்துச்சுன்னா 50 லூப் வந்திருக்கும். அப்போ சைக்கிள் பர் செகண்ட் எதை சொல்லுது? ஃப்ரீக்வன்சியை சொல்லுது. அப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பை டிபெண்ட் பண்ணுது, அந்த வால்யூமை டிபெண்ட் பண்ணுது. அடுத்ததா உங்களோட சப்ளை ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணுது. ஏன்னா நிறைய சப்ளை ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா இந்த லூப்பு அத்தனை முறை வரும். 50 முறை வந்துச்சுன்னா 50 முறை வரும், 100 இருந்துச்சுன்னா 100 முறை வரும். ஸோ கரெக்டா? அப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸை நான் எப்படி எழுதுறேன்னா, ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இஸ் கிவன் பை. ஸோ இப்போ நம்ம பார்த்த திங்ஸை வச்சு தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப்பை டிபெண்ட் பண்ணதுன்னு தெரியும். அடுத்ததா வால்யூமை டிபெண்ட் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். அடுத்ததா சரி இதோட சப்ளை ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணதுன்னு தெரியும். ஆக்சுவலா சார் இந்த ஏரியா ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லூப் இருக்க பார்த்தீங்களா, அதை நான் எப்படி எழுதலாம்னா என்னோட ஸ்டீஃபன்ஸ் கோஎஃபிஷியன்ட் மூலமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இதை நான் எப்பவுமே ஹிஸ்டெரிசிஸ் லாஸை WH அப்படின்னு எழுதுவேன். Wன்றது லாஸ், Hன்றது ஹிஸ்டெரிசிஸை குறிக்குது. ஸோ இட் இஸ் ஈட்டா B max. அடுத்ததா இது ஸ்மால் எக்ஸ் FV அப்படின்னு எழுதலாம். சப்ளை ஃப்ரீக்வன்சி F, வால்யூம் வந்து V. திஸ் இஸ் வாட் வால்யூம்ன்றது V. ஓகே, இல்லைனா இதை டாட்டா கூட போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுறதை நீங்கள் டாட்டா கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஈட்டான்றது என்ன? இந்த ஈட்டான்றது எதை குறிக்குது? இட்ஸ் அ ஸ்டெயின்மெட்ஸ் கோஎஃபிஷியன்ட். அடுத்ததா எக்ஸ்ன்றது தட் இஸ் ஹிஸ்டெரிசிஸோட கோஎஃபிஷியன்ட். நீங்க யூஸ் பண்ற மெட்டீரியலை சொல்லுது. ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.5 2.5 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா ஃபார் சிலிகான் ஸ்டீலுக்கு எடுத்தீங்கன்னா, சிலிகான் ஸ்டீலுக்கு எக்ஸ் இஸ் வாட் 1.6. ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் சிலிகான் ஸ்டீலை நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ that becomes 1.6. அப்போ ஃபைனலாக ஹிஸ்டெரிசிஸ் லாஸோட ஃபார்முலா என்னவாகுது? B max, ஈட்டா B max. எக்ஸ் என்னவாயிடும்? 1.6 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வால்யூம். சரி, இதுதான் என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வின்றது வால்யூம், இதை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஃப்ன்றது த சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஈட்டான்றது தட் இஸ் ஸ்டெயின்மெட்ஸ் கோஎஃபிஷியன்ட். அந்த இடத்துல எக்ஸ்ன்றது நீங்கள் யூஸ் பண்ணுற கோரை பொறுத்தது. ஸோ அந்த கோரோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னோட இந்த வித்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆக்சுவலாக நான் இங்கே சொன்னேன்ல, இது வந்து நேரோவாக இருக்குது, இன்னும் வைடாகவும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது வைடாக இருக்குன்றது என்னோட அந்த கோரோட 1.6 வந்து 1.6க்கு மேலே போக போக கோர் வந்து நேரோவாக இருக்கும். ஓகே, அதுவே டிக்ரீஸ் ஆக ஆக கோர் வந்து வைடாக மாறும். ஓகே, அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி குறையுது. டிக்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அது மேக்னெட் கிடையாது. ஸோ ஒரு மெட்டீரியல் மேக்னெட்டாக இல்லாத மெட்டீரியலில் நீங்கள் பார்க்க ஸோ என்னவாகும்னா அந்த கோர் வில் பிகம் லார்ஜர். அந்த ஏரியா வந்து லார்ஜராக மாறும். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அது லார்ஜராக மாறும். ஸோ எக்ஸ் வந்து குறைய
எக்ஸ் அதிகமாகினே போச்சுன்னா லூப் வந்து ஷார்ட்டனா மாறும். அப்ப அந்த லூப் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா மாறும். அப்ப லூப் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் குறையும். லூப்போட ஏரியா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அதிகமாகும். சிம்பிளா இந்த லூப்போட ஏரியா தான்ப்பா லாஸ். ஓகேயா, இந்த லூப் இருக்காம்ல, இந்த ஏரியா ஆஃப் லூப் தான் லாஸ். இட் இஸ் லாஸ். அப்போ ரொம்ப சின்ன ஏரியா இருந்துச்சுன்னா லாசஸ் கம்மியா இருக்கும், பெரிய ஏரியா இருந்துச்சுன்னா லாசஸ் அதிகமாக தானே இருக்கும். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஏரியா ஆஃப் லூப் தான் தட் இஸ் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். அப்போ நீங்க யூஸ் பண்ற எக்ஸை பொறுத்து அதோட ஏரியான்றது குறையும். ஓகே, ஸோ ஒரு சிலிக்கான் ஸ்டீலுக்கு பொறுத்த வரைக்கும் 1.6 இருக்கும். இப்போ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம போலாமா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த பி இருக்குல்ல, அதை வந்து வேரி பண்ணி பார்ப்பாங்க. ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இருக்கிற டேர்ம்ஸ்ல இவன் வந்து கான்ஸ்டன்ட், நமக்கு தெரியும். ஸ்டீன்மன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் வால்யூம். இது வால்யூம் ஆஃப் த கோர் மாறுமா? ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க கோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாறாது. ஓகே, ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கோர் வந்து மாறாது. ஸோ ஒருவேளை நீங்கள் பி மேக்ஸையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டீங்கன்னா அப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் என்னவாகுதுன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சியாக மாறுது. எப்போ? இந்த பி மேக்ஸை பொறுத்து தான் நீங்கள் கேஸே சொல்லணும். ஏன்னா வால்யூம்ன்றது கான்ஸ்டன்ட். வால்யூமை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாது. நம்மளால சப்ளை ஃப்ரீக்வன்சியை மாற்றி வால்யூமை மாற்ற முடியுமா? முடியாது. ஒன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம்ல என்னால கை வைக்கவே முடியாது. அப்போ உங்களோட பிமேக்ஸை பொறுத்து தான் டிரான்ஸ்ஃபார்மரோட கேஸ். பிமேக்ஸ் கான்ஸ்டன்டா, பிமேக்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, அதுதான் இந்த ரெண்டு கேஸ். வேற எதுலையுமே நமக்கு கேஸ் வராது. ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்படி வேரி ஆகும்னா பிமேக்ஸோட வேரியேஷனுக்கு தான் வேரி ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் பிமேக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் 1 ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ல கேஸ் 1 Bmax கான்ஸ்டன்ட். Bmax கான்ஸ்டன்ட்னா எனக்கு என்ன தெரியும்? Bmaxன்றது என்னப்பா? தட் இஸ் V by F இல்ல, V by F தான் நம்ம Bmaxன்னு சொல்றோம். அப்போ V by F is கான்ஸ்டன்ட். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேயா, உங்களோட V by F ரேஷியோவை கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்கன்னு சொல்றதும் என்னோட Bmax நீங்க கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்ப இங்க என்ன நடக்கும் சார்? இங்க என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் கேன் பி இஸ் ரிட்டன் ஆஸ், so மற்ற திங்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஓகேயா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. எப்பவுமே நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட்டை எடுத்துக்குவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த கேஸ்ல என்னோட AF அப்படின்னு சொல்லுவோம். எப்போ? என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் when Bmax is constant. ஓகே, ஸோ Bmax கான்ஸ்டன்ட் அப்படின்ற கேஸ் 1 இது. புரியுது இல்லப்பா? புரியுதா? சரி, இந்த இடத்துல ஏன்றது இட் இஸ் நத்திங் பட் இந்த ஈட்டா, இந்த வால்யூம், இதுதான் இந்த ஈட்டா, இந்த வால்யூம், இதுதான் நான் எழுதுறேன், ஏன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எப்பவுமே நான் எப்படி எழுதலாம்னா கேஸ் 1 அதாவது Bmax அதாவது V by F ரேஷியோ கான்ஸ்டன்ட். Bmax கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் ஒண்ணுதான், V by F ரேஷியோவை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாலும் நீங்க ஹிஸ்டெரிசிஸ் லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ண AF அப்படின்ற ஃப்ரீக்வன்சி அந்த ஃபார்முலாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்ததா சார் நான் ஏன் இந்த Bmax கான்ஸ்டன்டா வச்சுக்கணும்? ஒருவேளை என்னோட V by F ரேஷியோ நான் மாத்துறேன், டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்குற வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சியோட ரேஷியோவை நான் மாத்துறேன். அப்ப மாத்தினா என்ன நடக்கும்? அதுதான் கேஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் என்னோட கேஸ் 2. ஸோ இந்த கேஸ்ல V by F is not constant, which mean Bmax not constant. ஓகே, இப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ல ரிமைனிங் கான்ஸ்டன்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கோ அவனெல்லாம் தூக்கிடுங்க. ஸோ இங்க என்ன இருக்கு? இது கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட், அப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ WH டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V by F ஓட பவர் 1.6. ஏன்னா நான் அந்த Bmaxன்றத V by F ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா V by F ரேஷியோ இந்த முறை கான்ஸ்டன்ட் கிடையாது இல்ல, V by F ரேஷியோ இந்த முறை கான்ஸ்டன்ட் கிடையாது இல்ல, அதனால அதை அப்படியே எழுதிக்கிறேன்.
ஓகே v by f பவர் 1.6 னு எழுதிக்கிறேன் b ன்றது v by f எழுதலாம் ஓகே b ன்றது it is v by f தான நேத்து கூட நம்ம எழுதி இருப்போம் b is nothing but v by f அப்ப இந்த இடத்துல v by f பவர் 1.6 ன்றதும் v பவர் 1.6 ன்றதும் ஒண்ணுதான் அடுத்ததா நெக்ஸ்ட் பாருங்க இந்த வால்யூம் ன்றது கான்ஸ்டன்ட் அடுத்து frequency இருக்கு frequency மல்டிப்ளை பண்ணிக்கங்க into frequency f பவர் 1 இது ஓகே இப்போ f பவர் 1 இருக்கு இதுல கீழ இத தனியா பிரிச்சு எழுதுங்க wh directly proportional v to the power 1.6 divided by f to the power 1.6 into f to the power 1 so இத ஃபர்தரா சால்வ் பண்ணா wh directly proportional v to the power 1.6 வருமா next f to the power minus 1.6 பவர் வந்து கீழ இருந்து மேல போனா மைனஸ் வரும் அடுத்ததா இது மல்டிப்ளை ஆக போறான் into f so f to the power 1 அடுத்தது என்னவாகும் wh directly proportional v to the power 1.6 f to the power 1 minus 1.6 which became minus 0.6 okay அப்ப v to the power 1.6 f of minus 0.6 அப்படினு இருக்கா so wh is equal to v to the power 1.6 f of minus 1.6 அப்படினு சொல்லி வருது so கரெக்ட்டா அகைன் எப்பவுமே நம்ம இந்த proportionality ரிமூவ் பண்ணி என்ன போடுவோம்ப்பா so ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுப்போம் that what wh is equal to this is what w hysteresis law directly proportional to the a v to the power 1.6 f to the power minus 0.6 அவ்வளவுதான் சார் இது எப்போ வேலிட் v by f ரேஷியோ கான்ஸ்டன்ட் இல்ல அப்படினு உங்களுக்கு சொன்னாங்கன்னா அப்பதான் நீங்க இத யூஸ் பண்ணனும் ஓகே hysteresis loss is equal to அங்கதான் proportionality ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் போட்டோம்ல ஓகே அப்ப wh is equal to a v to the power 1.6 f to the power minus 0.6 இது minus 0.6 கீழ வந்தா f to the power 0.6 ஆ மாறிடும் ஓகே இது நீங்க கீழ கூட எழுதலாம்ப்பா மேல தான் எழுதணும்னு அவசியம் இல்ல ஓகே v to the power 1.6 f to the power minus 0.6 plus 0.6 ஆ மாறிடும் அவ்வளவுதான் ஓகே சோ இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு கேஸ் புரிஞ்சுச்சா இப்போ இதல ப்ராப்ளம் பாப்போம் ப்ராப்ளம் பார்த்தா இன்னும் பெட்டரா நமக்கு புரியும் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இந்த hysteresis லாஸ்ல இருந்து பாப்போம் இதுல இருந்து உங்களுக்கு ரெகுலரா ப்ராப்ளம் கேக்குறாங்கப்பா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் hysteresis லாஸ் ரொம்ப முக்கியம் லாசஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம ஒரு எக்ஸாமும் இருக்காது 1 or 2 ப்ராப்ளம் 1 or 2 क्वेश्चन ஓகேங்களா சோ ரெண்டு क्वेश्चन ஈஸியா எடுக்க முடியும் இந்த ஒரே ஒரு டாபிக் ஜஸ்ட் இன்னைக்கு கிளாஸை நீங்க பார்த்தாலே போதும் ரெண்டு क्वेश्चन வரைக்கும் ஈஸியா உங்களால போட முடியும் ஓகே இப்போ क्वेश्चन குள்ள போலாம் A transformer has a hysteresis loss of 200 watt when a transformer has a hysteresis losses of 200 watts when operated at 240 volt 60 hertz frequency அதாவது 240 வோல்ட் 60 hertz frequency கொடுக்கறப்போ லாஸ் 200 வாட் அடுத்ததா what is the hysteresis loss of the same transformer then what is the hysteresis losses of same transformer it is operated at 160 volt 40 hertz supply புரியுதா அதாவது 240 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ் frequencyல உங்களோட hysteresis loss 200 வாட்ஸ்னா 160 வோல்ட் 40 ஹெர்ட்ஸ் சப்ளை frequencyல hysteresis loss என்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேயா சோ 240 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ்ல
200 வாட்ஸ்னா 160 வோல்ட் 40 ஹெர்ட்ஸில் ஹிஸ்டெரெசிஸ் லாஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஈஸியாக இதை கால்குலேட் பண்ணலாமா? நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாஸ் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னாலே எப்பவுமே நீங்கள் எதை செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு செக் பி ரேஷியோ. ஓகேயா, அதாவது பி மேக்ஸோட ரேஷியோ இல்லை வி பை எஃபோட ரேஷியோ அப்படின்னு கூட சொல்லலாம். வி பை எஃப் ரேஷியோவை செக் பண்ணுங்க. ஓகேயா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1ஓட வி பை எஃப் ரேஷியோ என்ன, ஸோ அடுத்து கேஸ் 2ஓட வி பை எஃப் ரேஷியோ என்ன, ஜஸ்ட் இந்த ரெண்டு ரேஷியோ தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் கேஸ் 1 அவங்க சொன்ன கேஸ் 1க்கு ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க, 240 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸு, லாஸ் எவ்வளவு 200 வாட்ஸு. இப்போ செக் பண்ணுங்க, 240 டிவைட் பை 60 அடிச்சிங்கன்னா என்ன சார் வரும், 6 நாள் 24. அப்போ என்னோட பி ரேஷியோ, ஸோ பியோட வேல்யூ இஸ் 4. ஆக்சுவலாக வி பை எஃப் ரேஷியோன்னு கூட போட்டுக்கிறேன். ஓகேயா, வி பை எஃபோட ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 4 கிடைச்சிருக்கு கேஸ் 1ல். அதையே நீங்கள் கேஸ் 2ல் செக் பண்ணுங்க. ஃபார் திஸ் கேஸ் 2 ஸோ என்ன சொல்கிறாங்க, 160 வோல்ட்டு 40 ஹெர்ட்ஸு. ஸோ கிளியரா? அப்போ இந்த கேஸில் வி பை எஃப் ரேஷியோ பாருங்கள், 160/40. எஸ், சேம். கிளியரா? அப்போ எனக்கு என்ன தெரியுது, வி பை எஃப் ரேஷியோ ஃபார் போத் த கேஸ் வில் பி சேம். அப்போ நீ என்ன யூஸ் பண்ணணும், we need to use the case 1 formula, therefore use case 1 formula. நம்ம ஃபார்முலாவில் பார்த்த கேஸ் 1 ஃபார்முலாப்பா. ஸோ கேஸ் 1 ஃபார்முலா என்னது, that is WH is equal to AF. ஓகேயா, WHன்றது என்னப்பா, that is AF அப்படின்ற ஃபார்முலா தான்ப்பா. ஓகேயா, அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், WHன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி, அவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்கள் ஏவை எடுத்துக்கல அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், பிகாஸ் ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ரெண்டு சைட்லையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணுறப்போ ஏன்றது கேன்சல் ஆகிடும். ஓகேயா, ஏன்னா மீதி திங்ஸ் ரிமைன் சேமாக இருக்கும், ஏன்றது ரிமைன் சேமாக இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஓகேயா, ஸோ என்னப்பா, ஸோ ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது வந்து அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாம், WH is equal to AF. ஏன்றது கான்ஸ்டன்ட்டு, நீங்கள் டேரெக்டாக எஃப்னு கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு W1 is equal to WH1 is equal to F1. அதே மாதிரி WH2 is equal to F2. ஸோ எனக்கு என்ன வேணும், WH2 வேணும். WH2 is equal to F2 divided by F1. அடுத்ததா WH1. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். ஃப்ரீக்வன்சி 2 என்ன, செகண்ட் கேஸோட ஃப்ரீக்வன்சி என்ன, 40. ஃபர்ஸ்ட் கேஸோட ஃப்ரீக்வன்சி என்ன, 60. ஃபர்ஸ்ட் கேஸோட லாஸ் என்ன, ஃபர்ஸ்ட் கேஸோட லாஸ் இஸ் 200. அவ்வளோதான் சார். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன, 2/3. கரெக்டா? ஸோ 2/3. அதுக்கப்புறமா 400/3. ஸோ 400/3 4/3னா 1.33. தட் இஸ் அப்போ 133.33 வாட்ஸ் தான் ஆன்சர். அவ்வளோதான் சார், ஈஸி தானே? ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சர் போட்டுக்க முடியும். ஃபஸ்ட்டு இதை ப்ரொசீஜராக கற்றுக்குங்கப்பா. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு அதில் சால்வ் பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். இதில் எந்த லெவல் ஆஃப் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். பட் ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சிச்சுன்னா உங்களோட மிஸ்டேக்ஸ் குறையும். ஸோ உங்களால் ஈஸியாக தப்பு பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, மிஸ்டேக் இருக்கான்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம மிஸ்டேக் என்னன்றது தெரியாமல் நம்மளால் சம்மு சால்வ் பண்ணாலும் தட் இஸ் நோ யூஸ் தான். தெரியாமல் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ப்பா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால தான் நான் எப்பவுமே ப்ரொசீஜராக போங்கன்னு சொல்கிறது. ஓகே, அப்போ ஃபார் திஸ் கொஷின் இட் இஸ் 133 வாட்ஸ் தான் பவர் லாஸ்.
ஓகே, அப்போ அதுவே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இதே கொஸ்டின் தான். ஓகே, இதே கொஸ்டின் தான் நான் என்ன பண்ணுறேன்னா V/F ரேஷியோ மாற்றிறேன். த சேம் கொஸ்டின். பட் வோல்டேஜ் இஸ் 200 வோல்ட். அடுத்ததா ஃப்ரீக்வன்சி இஸ் 40 ஹெர்ட்ஸ். தென் WH என்ன, தென் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸில் என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ் கேட்குறாங்கப்பா. அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி சார் ஹிஸ்டரிசிஸ் லாஸை சொல்கிறது? அப்போ இதுக்கான ஹிஸ்டரிசிஸ் லாஸ் எப்படி சொல்லலாம்? எஸ், அப்போ இதுக்கான ஹிஸ்டரிசிஸ் லாஸை நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து we need to check. எப்பவுமே we need to check V/F ratio. ஓகே, ஸோ இந்த கேஸில் போன கேஸில் we know V/F ratio is 4. கரெக்டா? we know போன கேஸில் V/F ratio 4. அப்போ இதோட ரேஷியோ என்னவா இருந்திருக்கணும்? 4 இருக்கணும். பட் the new V/F ratio என்ன? 200/40 which is 5. அப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ என்னப்பா, the V/F ratio is not same, is different. அப்போ use case 2 problem. அப்போ treat this as a case 2 problem. case 2 problemல WH க்கு ஃபார்முலா என்ன? WH ஓட ஃபார்முலா is directly proportional to V to the power 1.6 divided by F to the power 0.6. கரெக்டா? இது ஏன்றது தான்ப்பா. நீங்கள் ஏவை வந்து போட்டாலும் ஒன்று தான், கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரே ஒரு கேஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏவை போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகே, நமக்கு இதுதான் தெரியும். ஸோ இல்லை உங்களுக்கோட அந்த ஃபார்முலா எழுதிக்கிறனாலும் நத்திங்கிறாங்க. கரெக்டா? V to the power 1.6, F to the power -0.6. இதுதான் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ப்ராப்ளம் சால்விங்கில் இந்த மெத்தடாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான் முன்ன நம்ம பார்த்தோம்ல, WH1 = F1ன்னு போட்டேன். அப்போ வந்து F மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு V இருக்குது, F வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகே, ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா ஸ்பேஸ் எனக்கு வேணுன்றதுனால. அப்போ பாருங்க, WH1 = ஓகே, WH1 = V1 power 1/6 பா. ஓகே, டிவைடட் பை F1 power 0.6 பா. ஓகேயா, இது W1. அடுத்ததா W2ன்றது இவனுக்கு கீழே வரணும், WH2. ஓகேயா, WH2 = சேம் இவனுக்கு கீழே வரணும், V to the power 1.6 டிவைடட் பை F to the power 0.6. சரி, இப்போ இது என்ன ஆகும்? அப்படியே உள்டாவாக மேலே போகுமா? மேலே போச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? சேம். இப்போ இது என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே எழுதுகிறேன். WH1 / WH2 = என்னவா இருப்பான்? ஃப்ரீக்வன்சி F2 / F1 இருக்கும். ஓகேயா, F2 / F1 மாறி இருக்கும். அடுத்ததாக பவரில் என்னவா இருக்கும்? 0.6 இருக்கும். அதே மாதிரி V2 இங்கே பாருங்க, F2 இப்போ என்ன இருக்குன்னா V1/F1 பா, டினாமினேட்டரில் V2/F2ன்னு இருக்கான்ப்பா. ஓகே, இது மேலே போன உடனே F2 / V1 வந்திருக்குமா? சேமா. அப்போ F2 / F1ன்னு வரும். அதே மாதிரி நமக்கு அங்கே V2 / V1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ F2 / F1, அதே மாதிரி நமக்கு V2 / V1. அவ்வளோதானே? இது புரியுது இல்லை? ஜஸ்ட் ஒரு டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி V2 / V1. ஓகே, எஸ், V2 / இருங்க இது கரெக்டு. V2 / V1 வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே போயிடுவான், V1/F1. அடுத்ததாக F2 / V2. கிளியரா? ஆமாம், F2 / V2.
அப்போது v1 by v2ன்னு வரும். அவ்வளோதான். v1 by v2 1 to the power 6 அவ்வளோதான் சார். இதுதான் சார் ஃபார்முலா. ஸோ கிளியரா இதுதான் என்னோட ரேஞ்ச் வருது. இப்போ எனக்கு WH2 வேணும். we need WH2. ஸோ இப்போ இது என்ன ஆகிடும், அப்படியே உல்டாவாக மாறிடுமா, இவன் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவான், இவன் எல்லாம் இந்த பக்கம் வந்துடுவான். அப்போ சேம் இங்கே v2 divided by v1 1 to the power 6 into f1 divided by f2 1 to the power 6 WH1 அவ்வளோதான் சார். ஓகேயா, அப்போ v2 divided by v1 into இது வந்து பவர் வந்து மேலே எழுதிக்கலாம். இது கொஞ்சம் இயர்லியராக நம்ம கொண்டு வந்துக்க முடியும். 1.6 அடுத்ததா f1 by f2 இதுக்கு பவரில் 0.6 into WH1. ஸோ கிளியர் தானே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஸோ v2 என்னப்பா, ஸோ v2 இஸ் வாட், திஸ் இஸ் 200 ரைட். ஸோ இப்போ 200. v1 என்னப்பா, போன கேஸில் பார்த்த v1 அதே தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்க v1னா 240. ஓகேயா, ஸோ 200 divided by 240 பவர் 1.6. அடுத்ததா f1 என்னப்பா, போன கேஸில் 60 Hz ஃப்ரீக்வன்சி, இந்த கேஸில் 40 Hz ஃப்ரீக்வன்சி, பவர் 0.6. போன கேஸோட லாஸ் என்னப்பா 200, தட்ஸ் இட். ஸோ கிளியரா, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ we will get answer just ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அப்ராக்சிமேட் பண்ணுற மாதிரி தான்ப்பா இருக்கும். ஓகே, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் அப்ராக்சிமேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோரார்லெஸ் 1/6க்கு எப்படி கண்டுபிடிக்கலான்ற ஒரு டவுட் இருக்கும். சார் 1/6ன்றது நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூஸ் வருதுன்னு செக் பண்ணுங்கள். அந்த ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நியரர் ரேஞ்சில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பர்ஃபெக்டாக கேல்சி இல்லாமல் இதை வந்து உங்களால் சொல்ல முடியாதுப்பா. ஸோ இதை வந்து நியரர் ரேஞ்சில் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேயா, ஸோ இதோட நியரர் ரேஞ்சில் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இது புரியுது இல்லை, இதை எப்படி எழுதணுன்றது தான் நம்ம அப்ரோச் கற்றுக்கணும். ஓகேயா, மற்றதெல்லாம் ஆப்ஷன் ஈஸியாக எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ விச் இஸ் என்னப்பா, திஸ் இஸ் 5/6 அதை வந்து 1/6 எடுத்தீங்கன்னா ஸோ இது ஆல்மோஸ்ட் 5/6ன்றது 0.9 ஆல்மோஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு we will get 1 point something வரும். ஓகே, திஸ் இஸ் 1.2 அந்த மாதிரி வரும் இதை சால்வ் பண்ணுறப்போ. ஓகே, வில் கெட் 1.2. ஸோ அடுத்ததா இது என்னப்பா 6/4 விச் இஸ் என்னப்பா 3 into 1.5 இது இல்லை. ஸோ ஆமாம் 6/4னா விச் இஸ் 1.5 1.5 into 0.6 இது. ஓகேயா, ஸோ 1.5 into 0.6 அப்போ இதோட வேல்யூஸ் என்னவாயிடும்னா ரெடியூஸ் ஆகிடும். we will get almost ஒரு 0.8 அந்த மாதிரி வரும். அடுத்ததா இங்கே எனக்கு என்ன வரும்னா யூஸ் விர்ச்சுவல் கால்குலேட்டர். ஸோ விர்ச்சுவல் கால்குலேட்டர் வேணும்னா கேட்கலாம்ப்பா, பட்டு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் நமக்கு கொடுக்குறது இல்லை, விர்ச்சுவல் கால்குலேட்டர்ஸ் இல்லை. நிறைய எக்ஸாம்ஸில் நமக்கு விர்ச்சுவல் கால்குலேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. மேபி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ WH2 நமக்கு என்ன கிடைக்கும்னா மோரார்லெஸ் இது அப்படியே கம்மியான வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேயா, ஸோ மோரார்லெஸ் நம்ம இதை சால்வ் பண்ணுறப்போ we will get lesser value than 200. ஓகே, அப்போது we will get almost 190.5 watts தான் வரும். ஓகேங்களா, என்னால் ஈஸியாக அதை சொல்ல முடியும். ஸோ ஏன் சார் இதில் மட்டும் லாஸஸ் கம்மியாகுமா அதிகமாகுமான்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் போன கேஸில் பாருங்கள் V/F ரேஷியோ சேமாக இருந்தப்போ லாஸ் என்னவா இருந்துச்சு பாருங்கள் சார். இந்த போன கேஸில் பாருங்கள் ரொம்ப அதிகமான லாஸஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இதில் வந்து மைன்யூட்டாக தான் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே என்ன நடந்திருக்கு அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆயிருக்கு, வோல்டேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கா, வித் சேம் டைம் ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்படின்னா Bmax என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது என்னோட Bmax இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, அந்த காம்பன்சேஷன்ஸ் எனக்கு நடக்கும். அதனால தான் எனக்கு இங்கே 190.5 watts கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மெத்தடாலஜி கேஸ் 1 தான்ப்பா நிறைய ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வந்தது இல்லை.
ஸோ கேட்டாலும் அப்ராக்சிமேட் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. கேஸ் 1ல் மட்டும் ரெகுலர் ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேயா, இந்த கேஸ் 1ல் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர் டேஸ்லேயும் நமக்கு கேட்பாங்க. ஓகேயா, ஆனால் கேஸ் 2ல் ப்ராப்ளமாக கேட்கலனாலும் இந்த மாதிரி தியரிட்டிக்கலான கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த கொஷினாக நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் நான் அதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, வோல்டேஜ்ன்றது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுப்பா. ஃப்ரீக்வன்சி இட் பிகம்ஸ் 1/2. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. உங்களுக்கு நியூமரிக்கலாக கொடுத்தா தானே கஷ்டம். நியூமரிக்கலில் 1.5 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரும், உங்களால் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க, ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ therefore என்ன கேட்பாங்கன்னா, the percentage change in hysteresis loss. அப்போ therefore the percentage change in hysteresis loss, then find percentage change in hysteresis loss என்ன, WH ஓட சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேஸையும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது கேஸ் 1ஆ கேஸ் 2ஆன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேயா, ஸோ இது கேஸ் 1ஆ கேஸ் 2ஆன்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சாரி வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஹாஃப் ஆயிருக்குன்னா V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக நாட் கான்ஸ்டன்ட். V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா என்னவா இருந்திருக்கணும் கொஷின். ஸோ V becomes V/2, F becomes F/2 மாறி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேம் கேஸ் 1ஆ இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி மாறி இருந்துச்சுன்னா கேஸ் 1, ஆனால் இது கேஸ் 1 கிடையாது. ஸோ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், frequency becomes half of the previous case, then find the percentage change in hysteresis loss ன்னு கேட்டாங்கன்னா இது definitely it is a case 2 question. Okay, it is a case 2 question pa. Okay, it is case 2. பட் இந்த கேஸ் 2ல ஒரு நல்ல விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க. அப்போ என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ஃபார்முலா என்னப்பா, that is V to the power 1/6 divided by F to the power 0.6. ஸோ இந்த டெர்மினலில் இவனை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், இவனை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஓகே, அப்போ சேம் WH1 F1 ஆனால் 0.6ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அப்போ இதோட ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாமா? ஏன்னா வோல்டேஜ் தெளிவாக கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் வோல்டேஜ் இந்த சம்மில் எடுத்துகிட்டு போனாலும் கேன்சல் தான் ஆகிடும். ஓகே, எந்த ஒரு பேராமீட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தும் அதை நீங்கள் சம் சால்விங்கில் யூஸ் பண்ணீங்கன்னா கேன்சல் தான் ஆகும். அதனால அதை யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஓகே, நமக்கு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் குறைஞ்சிரும். இதை நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதனால முதலே கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ ஃபைனலாக WH1 இஸ் வாட், 1 divided by F1 0.6 divided by WH2 is what, அப்போ 1 divided by F2 0.6 அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்தராக எழுதுனா எப்படி சார் எழுதலாம், WH1 divided by WH2. ஸோ இப்போ எப்படி எழுதியிருப்போம், ஸோ 1/F2 F1 divided by 1/F2. அப்போ F2 மேலே போயிடுவோம். ஸோ F2 0.6 divided by F1 0.6. அப்போ ஃபைனலாக என்ன சார் எழுதலாம், WH1 divided by WH2 is equivalent to F2 divided by F1 power 0.6. அப்போ ஃபர்தராக F2 என்னப்பா, F2ன்றது this is what F2. ஓகே, F1ன்றது F1 it is nothing but F தான். F1 is nothing but 1 பா. ஓகே, ஸோ F1ன்றது 1, F2ன்றது தான் பாதியாக மாறுது. ஓகே, அப்போ therefore WH2 வேணும் எனக்கு. WH2 வேணும்னா என்ன பண்ணணும், F1 divided by F2 power 0.6 அடுத்ததா WH1.
ஓகே, எல்லாமே WH1 வந்து 1 அஷ்யூம் பண்ணிக்கோங்க. WH1 is 1, assume it is 1. அடுத்ததா WH2 என்னப்பா வருது? F1ன்றது என்ன? 1. F2ன்றது என்ன? that is 1/2 to the power of 0.6. ஓகே, 1 divided by 1/2 the power of 0.6. just இப்போ நீங்கள் மல்டிப்ளை மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? it becomes 2. கரெக்டா? 2 to the power of 0.6. ஓகே, 2 to the power of 0.6. அதாவது இந்த கொஷின் WH2 ஓட ஆன்சர் என்னன்னா ரூட் ஆஃப் இது வந்து 0.6. ஓகே, ரூட் ஆஃப் 0.62. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி, எப்போ உங்களோட பவரோட வேல்யூ கம்மியாகுதோ அப்போ இவனோட வேல்யூவும் கம்மியாக தான் மாறும். ஓகே, உங்களோட பவரோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுதோ அப்போ இவனோட வேல்யூவும் கம்மியாக தான் மாறும். ஸோ இதோட வேல்யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் 1.5. ஓகே, ஸோ அதாவது 1.51 அப்படின்னு வரும் சார். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து விச் இஸ் 1.5. ஓகே, அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். அப்போ என்ன நடக்குது? இந்த கேஸோட ரிசல்ட்டு the hysteresis loss will increases by 51 times 51% when the frequency is halved. ஓகே, அப்போ இந்த நோட்டை நான் எழுதிட்டேன். ஸோ அப்போ என்னோட நியூ hysteresis loss increases by 51% when frequency becomes half. ஓகே, இதை வேணா நான் நோட்டாக கொடுக்குறேன். when the frequency become off and voltage is constant, then the hysteresis loss increases by 51%. சார், உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு தான் கேட்பாங்க. ஸோ உங்களை வந்து பெருசாக பர்ஃபெக்டாக இந்த வேல்யூஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா டைம் இஸ் அ கன்சர்ன் தான். நீங்கள் வந்து எல்லா கொஷினையும் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷினே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணுற மாதிரியோ இதுக்கு திங்ஸ் ரிலவெண்ட்டாக ஈக்குவலண்ட்டாக வர்ற மாதிரியோ தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஓகே, அப்போ தெளிவாக தெரிஞ்சிருது. ஸோ வோல்டேஜ் இதை வச்சு உங்களால் வேறு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கு சிமிலராக ஏதாச்சும் ஒரு கொஷின் வருதா? அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்டா, ஃப்ரீக்வன்சியை மட்டும் குறைச்சிருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷனை பார்க்குறீங்க. ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எதுக்கு அதிகமாக 50% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் ஆன்சர். அப்போ அந்த மாதிரி நீங்கள் போட்டு போய்க்க முடியும். ஸோ அதனால எப்போவுமே நீங்கள் நிறைய கொஷின்ஸை நிறைய ஆங்கிளில் சால்வ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ therefore hysteresis losses increases by 51%. அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட எடி கரண்ட் லாஸ்க்கு போகலாம். ஓகேயா? இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட எடி கரண்ட் லாஸஸ். ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த எடி கரண்ட் லாஸ். எடி கரண்ட் லாஸஸ்லேயும் நம்ம கேசஸை டெரைவ் பண்ணிட்டா அடுத்ததா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து ஐரன் லாஸ் அப்படின்ற லாஸை பார்ப்போம். ஸோ அதில் கேஸ் 1 கேஸ் 2ன்றதை பார்ப்போம். அவ்வளவுதான்ப்பா, இதோட முடிஞ்சிடும். ஸோ எடி கரண்ட் லாஸ் நமக்கு ஆல்ரெடியே தெரியும். எடி கரண்ட் லாஸ்ன்னா என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கு செகண்டரியில் போயிட்டு இன்டியூஸ் ஆகிறது தான் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ், அதாவது யூஸ்ஃபுல் ஒர்க்குன்னு நம்ம பேசுவோம். ஓகே, இந்த இடத்துல பிரைமரி வைண்டிங் இருக்குப்பா. இவன் தான் எனக்கு என்ன பண்ணுறான்? ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறான். இந்த ஃப்ளக்ஸு என்னோட செகண்டரியில் போய் கட் பண்ணுது. செகண்டரியை கட் பண்ணுறப்போ திஸ் பிகம் யூஸ்ஃபுல், எனக்கு அவுட்புட்டாக வெளியே வருது. ஓகே, செகண்டரி வைண்டிங்கில் கட் பண்ணுச்சுன்னா அவுட்புட்டாக வெளியே வருது. ஆனால் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் சார் அதுக்கு வைண்டிங்கு கோருன்னு ஒரு தெரியாது. ஓகே, ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸுக்கு வைண்டிங்கு கோர் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. எல்லா இடத்துலையும் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்லேயும் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும். ஏன் வைண்டிங்கில் தான் இன்டியூஸ் பண்ணணுமா? டிரான்ஸ்ஃபார்மர் கோர்லேயும் நான் இன்டியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்ன பண்ணோம்? இந்த கோருக்குள்ளேயே ஒரு சர்க்குலேஷன் பாத்தை கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த கோரில் எனக்கு லாஸஸை கிரியேட் பண்ணோம். அடுத்ததாக இந்த லாஸஸை தான் நம்ம எடி கரண்ட் லாஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த இஎம்எஃப் வந்து வைண்டிங்கில் இன்டியூஸ் ஆச்சுன்னா அவுட்புட்டுக்கு வந்துடும்.
கோர்ல இன்டியூஸ் ஆச்சுன்னா கோர்லயே சர்க்குலேட் ஆகி லாஸா மாறும். அந்த லாஸ்க்கு பேர் தான் எடி கரண்ட் லாஸ். அப்ப therefore இந்த எடி கரண்ட் லாஸ் எதை டிபெண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் நம்ம W suffix E அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த எடி கரண்ட் லாஸ் எப்பவுமே இந்த கோர்ல கரண்ட் போகுது இல்லை, இந்த கரண்ட் எதை பொறுத்து போகும், அந்த பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தானே, இல்லைன்னா அதோட கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாமா. ஸோ அதிகமான கண்டக்டிவிட்டி கோர்ல இருந்துச்சுன்னா ஸோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ், த சர்க்குலேட்டிங் கரண்ட் இன்க்ரீசஸ். அப்போ என்னோட எடி கரண்ட் லாஸ் இன்க்ரீசஸ் வித் த கண்டக்டிவிட்டி ஆஃப் த கோர். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ when conductivity of the core increases, eddy current losses increases. இது வந்து கண்டக்டிவிட்டி இல்ல, மோ கண்டக்டிவிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே, ஸோ அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்னோட எடி கரண்ட் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே சார், அடுத்ததா இப்போ இந்த எடி கரண்ட் லாஸ் இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குதா, வேற எதுவும் டிபெண்ட் பண்ணலையா? இல்ல. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சியை பார்த்தோம்ல, ஸோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்தும் இது டிபெண்ட் ஆகும். சார் இந்த ஒவ்வொரு சைக்கிளும் எனக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸும் எனக்கு என்ன கொடுக்கும், இஎம்எஃப் கொடுக்கும். ஸோ அந்த இஎம்எஃப் எனக்கு என்ன கொடுக்கும், கரண்ட்டை கொடுக்கும். ஓகே, அதனால இந்த எடி கரண்ட் லாஸ் அகைன் ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலை பொறுத்தது. ஓகே, ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலை பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம இதை சர்க்குலேட் பண்றதுக்கு ஏரியாவை பத்தி பேசியிருப்போம், டிரான்ஸ்ஃபார்மரோட கோரோட ஏரியாவை பத்தி பேசியிருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னோட எடி கரண்ட் லாஸை குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடியே லேமினேஷன்ஸ் பண்ணியிருக்கோமா. இந்த எடி கரண்ட் லாஸை வந்து நம்ம குறைக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இதுக்கு முன்னாடி லேமினேஷன்ஸ் பண்ணியிருக்கோம்லப்பா, அப்போ அந்த லேமினேஷனையும் நீங்க திங்க் பண்ணணும். அப்போ வித் த கைண்ட் ஆஃப் லேமினேஷன், ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறமா கண்டக்டிவிட்டி ஆஃப் கோர், இந்த 3 பேராமீட்டரை பொறுத்து தான் என்னோட எடி கரண்ட் லாஸ் இருக்கும். நம்ம எப்படி ஹிஸ்டரிசிஸ் லாஸுக்கு அந்த ஏரியா ஆஃப் த கோர், வால்யூமு, அடுத்ததா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணமோ, இதுக்கும் இந்த 3 பேராமீட்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, டைரக்டாவே நான் அதை கொடுத்துட்றேன், இதுல பெரிய லாஜிக்ஸ் நமக்கு இல்லை. ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு டைரக்டா கொடுத்துட்றேன். த எடி கரண்ட் லாஸ் இஸ் கிவன் பை so eddy current loss is given by W suffix E, that is K B max oda square sir in the mura. ஓகேங்களா, B max square, frequency square, volume, thickness of lamination square, this is T square. ஓகே, so இந்த T ன்றது thickness of lamination. ஓகே சார், பர்டிகுலரா நம்ம கேவை இப்படி கூட எழுதலாம். கே இஸ் நத்திங் பட், கேன்றது தான் கண்டக்டிவிட்டி, கே இஸ் நத்திங் பட் பை ஸ்கொயர் பை 6 இன்டு ரோ. ஓகே, கேன்றது இட் இஸ் கண்டக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது, பை ஸ்கொயர் பை 6 இன்டு ரோ. மற்ற திங்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சி அண்ட் பி மேக்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஹிஸ்டரிசிஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருப்போம், அந்த ஃபார்முலா வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஹிஸ்டரிசிஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடி கரண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃப்ரம் திஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, எடி கரண்ட் லாஸ் அப்படின்றது ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஜஸ்ட் இங்கே வேணும்னா எழுதிக்கலாம், எஃப்ன்றது விச் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சப்ளை. ஓகே, ஸோ இது என்னோட ஃபார்முலா. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஹிஸ்டரிசிஸ் லா, எடி கரண்ட் லாஸை குறைக்கிறதுக்காக ஸோ இந்த திக்னஸ் ஆஃப் லேமினேஷனை என்ன பண்ணுவோம்னா நம்ம குறைப்போம். ஓகே, ஸோ லேமினேஷனோட திக்னஸை நம்ம குறைக்கிறோம்னா எடி கரண்ட் லாஸு குறையும். ஸோ அப்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மருக்கு லேமினேஷன்ஸோட திக்னஸ் எப்படி இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான லேமினேஷன் திக்னஸ் என்னவா இருக்கும், நான் ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் கொடுக்குறேன்.
Okay, when the 50 hertz frequency, when frequency is for 50 hertz, transformer frequency 50 இருந்தா lamination ஓட thickness so என்னவா இருக்கும்னா 0.5 மில்லிமீட்டரா இருக்கும். ஓகே 50 ஹெர்ட்ஸ்க்கு. ஓகே அதுவே frequency of 60 hertz transformer யூஎஸ்ல யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு lamination ஓட thickness வந்து will get reduced 0.35 millimeter. ஓகேங்களா? ஸோ இதோட ஃப்ரீக்வன்சிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ லோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் திக் லேமினேஷனாக இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும் தின் லேமினேஷனாக இருக்கும். ஜஸ்ட் இதை வேணா ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கோங்க. இப்போ நான் எழுதியிருக்கேன்ல இதையே நான் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறேன். ஓகே ஸோ இதை வேணா நோட் வாட் எவர். ஸோ low frequency transformer requires thicker lamination. Okay, high frequency transformer results thin lamination. ஓகே சார் அடுத்ததா இதுலயும் இம்பார்ட்டன்ட் கேஸ் என்னோட கேஸ் 1 கேஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் இதுலயே நீங்க என்ன பண்ணணும் ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணி கேஸ் 1க்கு எப்படி இருக்கு கேஸ் 2க்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அடுத்ததா ஃபர்ஸ்ட் டியூரிங் ஆபரேஷன்ல நான் என்ன பண்றேன் கேஸ் 1 when V by F ratio is maintained constant. ஓகே ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மீதி எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கங்கப்பா. ஃபார்முலா எழுதிக்கங்க. அதுல எது கான்ஸ்டன்ட்டோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. கேன்றது கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். ஓகே கே which is constant இது மாறாது. அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன இருக்கு b max ஓட ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அடுத்ததா frequency ஸ்கொயர் இருக்கு. Tன்றது thickness of lamination கரெக்ட்டா Tன்றது thickness of lamination thickness of lamination மாறாது கான்ஸ்டன்ட் Kன்றது மாறாது கான்ஸ்டன்ட் அப்ப இவன் V by F ratioன்றது which become constant அப்போ WE is directly proportional to the frequency square இருக்கும் ஓகேயா when V by F ன்றது கான்ஸ்டன்ட்டா இருந்தா B max constant தானே ஓகேயா B max constant K constant T constant அப்ப frequency மட்டும் தான் நமக்கு proportional-ஆ இருக்கு frequency square-ஆ இருக்கு அப்ப WE is equivalent to அந்த இடத்துல proportionality constant remove பண்ணி A போட்டனா இந்த இடத்துல just B ஐ replace பண்றேன் சோ இப்போ BF square அவ்வளவுதான் சார் இது case 1 clear-ஆ case 1 eddy current loss during the case 1 eddy current loss during the case 1 எது ஓகேயா என்னோட eddy current loss during the case 1 எது so next போலாமா அப்போ என்னோட செகண்ட் கேஸ் eddy current loss during the case 2 பார்க்க போறோம் so next case என்ன V by F ratio it is not constant so which is B max is not constant ஓகேயா அப்ப therefore நீங்க என்ன சார் பண்ணனும் மீதி things எல்லாம் ரிமைனிங் விட்டுருங்க WE directly proportional K ன்றது constant so B max ஓட whole square consider பண்ணனும் அடுத்ததா frequency square consider பண்ணனும் T ன்றது constant மீதி எல்லாமே போய்டுது கான்ஸ்டன்ட்ட மட்டும் எப்பவுமே விட்டுருங்கப்பா ஓகேங்களா கான்ஸ்டன்ட்டா விட்டுருங்க K ன்றது constant T ன்றது constant இந்த முறை நீங்க B max கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்க முடியாது just assume பண்ணிக்கிறீங்க so B max எப்படி எழுதிக்கலாம் V by F னு எழுதிக்கலாம்ல சோ இப்போ V by F ஓட whole square அப்படினு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ பாருங்க இது எப்படி எழுதலாம் ஃபர்தரா நீங்க WE directly proportional to the V square by F square into F square அப்ப என்ன ஆகுது டினாமினேட்டர்ல இருக்கிற frequency-யும் நியூமரேட்டர்ல இருக்கிற frequency-யும் கேன்சல் ஆயிடுது அப்ப ஃபைனலா WE becomes BV square ஆ மாறுது கேஸ் 2 க்கு BV square ஆ மாறிடுது கேஸ் 1 க்கு BF square ஆ மாறி இருக்கு ஓகே புரியுதா சோ கேஸ் 1 ல BF square ஆ இருக்கா
அதே கேஸ் 2ல என்னவா இருக்குது b v ஸ்கொயரா மாறி இருக்கு. இதுல எந்த டவுட்டும் இல்லப்பா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எடி கரண்ட் லாஸ் டியூரிங் த கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல b f ஸ்கொயரா மாறுது, இதுல b v ஸ்கொயரா மாறி இருக்கு. ஓகே, இது ஈஸி தானப்பா, இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இதுல ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். தேர்ஃபோர் பெட்டரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். During operation of transformer, keeping applied voltage is constant and frequency is reduced below the rated frequency. Then change in eddy current losses. அப்போ என்னோட எடி கரண்ட் லாசஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது? ஓகே, என்னோட எடி கரண்ட் லாசஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. இப்போ பாருங்க, ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? கீப்பிங் அப்ளைடு வோல்டேஜ் இஸ் கான்ஸ்டன்ட், frequency is reduced below the rated frequency. அப்ப பாருங்க, so இது என்ன? voltage is constant, frequency is reduced below the rated frequency. f is lesser than f rated. இப்போ இந்த கேஸ்ல v by f ratio என்னவா இருக்கும்? v by f ratio is constant கிடையாது. v by f ratio is not constant. ஓகே, அப்ப v by f ratio is not constant. அப்ப நீங்க ஃபார்முலாவை பாருங்க, v by f ratio கான்ஸ்டன்டா இருக்கா? so not constant. அப்ப என்னோட எடி கரண்ட் லாஸ்ன்றது it is directly proportional to the b v square. அப்ப therefore நம்மளோட கேஸ் 2 எடுத்துக்கங்க, we is equivalent to b v square. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, for this question என்ன சொல்லியிருக்காங்க? for this question applied voltage is constant, frequency only varied. பட் ஆனா இந்த கேஸ்ல frequency நீங்க வேரி பண்ணீங்க, ஆனா இது frequencyயோட வேரியேஷனுக்கு வேரி ஆகுமான்னா வேரியே ஆகாது. என்னோட கேஸ் 2 ஓட எடி கரண்ட் லாஸ் frequency வேரியேஷனுக்கு வேரி ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேரியே ஆகாது. அப்ப therefore from this என்ன சார் தெரியுது எனக்கு? அப்போ எடி கரண்ட் லாஸ் will be constant. ஓகே, அப்ப therefore the change in eddy current loss is 0. therefore eddy current loss in this case is same as previous or constant. அவ்வளவுதான் சார் ஆன்சர். எடி கரண்ட் லாஸ்ல மாற்றமே இல்லை. ஓகேயா? ஸோ எதனால? நீங்க வந்து ஃப்ரீக்வன்சியில தான் சார் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இது என்னோட கேஸ் 2 ப்ராப்ளமா வருது. கேஸ் 2 ப்ராப்ளமை பார்த்தோம்னா எடி கரண்ட் லாஸ் வோல்டேஜோட சேஞ்சஸ்க்கு, அதாவது கேஸ் 2ல பாத்தீங்கன்னா எடி கரண்ட் லாஸ் தட் இஸ் bv ஸ்கொயரா இருக்கு. இந்த क्वेश्चनல வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்ப therefore எடி கரண்ட் லாஸும் கான்ஸ்டன்ட். சிம்பிள் தான் சார். இது கேஸ் 1னா கேஸ் 2 பாருங்க. அடுத்து அந்த ஃபார்முலாவை எழுதுங்க. அடுத்ததா என்ன சேஞ்சஸ்ன்றதை செக் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த இடத்துல ரெண்டு கேஸ்லயுமே வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தானே. கேஸ் 1லயும் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தான், கேஸ் 2லயும் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் தானே. அப்ப therefore ஏதாச்சும் லாசஸ்ல சேஞ்ச் ஆச்சா? there is no such change. கரெக்டா? சோ எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுல எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா.
கரெக்டா? நீங்க ஃப்ரீக்வன்சியை வேரி பண்றீங்க, பட் ஸ்டில் என்னோட லாசஸ்ல எடி கரண்ட் லாசஸ் கான்ஸ்டண்டா தான் இருக்கு. ஓகே, நீங்க வந்து ஃப்ரீக்வன்சியை தான் வேரி பண்றீங்க, ஆனா நான் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் கிடையாது. அது இதுதான், இது அந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு இந்த இதுதான் கொடுக்குது. நீங்க ஃப்ரீக்வன்சி தான் வேரி பண்றீங்க, பட் நான் வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் கிடையாது, அதனால என்னோட எடி கரண்ட் லாஸ் வேரி ஆகல. ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ நெக்ஸ்ட் என்னோட டோட்டல் ஐரன் லாஸை பார்ப்போம். சார், டோட்டல் ஐரன் லாஸ்ன்றது இட் இஸ் அ அடிஷன் ஆஃப் ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் பிளஸ் எடி கரண்ட் லாசஸ். ஓகே, அப்போ டோட்டல் ஐரன் லாஸ் எப்படி எழுதலாம்? டோட்டல் ஐரன் லாஸ் திஸ் இஸ் WI அப்படின்னு எழுதுவோம். ஸோ WH plus WE அப்படின்னு எழுதலாம். ஓகே, WH plus WE. இப்போ இந்த WHக்கு 2 கேஸ் இருக்கு, WEக்கு 2 கேஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஐரன் லாஸுக்கும் எத்தனை கேஸ் வந்துடும்? 2 கேஸ் வந்துடும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 கேஸ் இருக்குனால இவனுக்கும் 2 கேஸ் வந்துடுறான். அப்போ நெக்ஸ்ட், ஸோ கேஸ் 1 டோட்டல் ஐரன் லாஸ் இன் கேஸ் 1. இதுலயும் கேஸ் 1 வருது. ஸோ கேஸ் 1 என்ன சார்? சேம் V/F ratio is constant. ஸோ Bmax is constant. எப்படி சொன்னாலும் ஒன்று தான்ப்பா. ஓகே, அப்போ இதோட ஐரன் லாஸ் எப்படி எழுதலாம்? WI அங்கே போய் பாருங்க. WI வந்து நம்ம எப்படி எழுதியிருப்போம்? WH plus WI. கரெக்டா? WI is equal to WH. WH ஓட கேஸ் 1 பாருங்களேன், அது அப்படியே எழுத போறேன் நான், வேற புதுசா எதுவும் பண்ண போதில்ல. இங்க பாருங்க, this is what case 1. அப்போ WH கேஸ் 1க்கு என்னவா இருக்கு? AF இருக்கு. அதே WE கேஸ் 1க்கு என்ன இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் WE ஓட கேஸ் 1 சார். WE ஓட கேஸ் 1 BF². அது வந்து AVன்னு இருக்கா, AFன்னு இருக்கு, இது BF². அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, தட்ஸ் இட். ஏன்னா ஐரன் லாஸ்ன்றது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் பிளஸ் எடி கரண்ட் லாஸ் தானே. அப்போ திஸ் இஸ் AF சார், WHன்றது AF சார். ஓகே, ஸோ WEன்றது என்ன சார்? BF² சார். அவ்வளோதான் சார். இது என்னோட ஐரன் லாஸ் இன் கேஸ் 1, டோட்டல் ஐரன் லாஸ் இது. ஓகே, அது வந்து இண்டிவிஜுவல் லாஸஸ்க்கான ஃபார்முலாப்பா, இது டோட்டல் லாஸஸ்க்கான ஃபார்முலா கேஸ் 1க்கு. நெக்ஸ்ட் எடுத்து கேஸ் 2க்கு பார்ப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2க்கு. கேஸ் 2 என்ன? V/F ratio is not constant, which mean Bmax is not constant. ஸோ இப்போ இது எப்படி எழுதணும்? WI சேம் என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸோட கேஸ் 2 என்ன? ஹிஸ்டெரிசிஸ் லாஸோட கேஸ் 2 என்ன? AV⁴ F of -0.6. கரெக்டா? AV⁴ F of -0.6. அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போதான் நான் பார்த்தோம், தட் இஸ் BV² இல்லை இன்னொன்னுக்கு. ஸோ இன்னொன்னுக்கு BV². ஜஸ்ட் இது இங்கே பாருங்க, திஸ் இஸ் BV². அவ்வளோதான் சார், ரெண்டுத்தையும் எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு. கேஸ் 2 AV⁴ F of 0/6. கரெக்டா? இது வந்து மைனஸ், கீழே இருந்தால் ப்ளஸ்ஸு, மேலே வந்துச்சுன்னா மைனஸ். அடுத்ததா ப்ளஸ்ஸு BV² ப்ளஸ்ஸு BV². ஓகே, அவ்வளோதான் சார் என்னோட ஐரன் லாஸஸ், தட்ஸ் இட். ஸோ ஐரன் லாஸையும் நம்ம கேஸ் 1 கேஸ் 2க்கு சொல்ல முடியும். அப்போ ஐரன் லாஸ் WI, அப்போ WI கேட்குறாங்க, கேஸ் 1 கொடுத்துருக்காங்களா, கேஸ் 2 கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஸோ கேஸ் 1 கொடுத்தா மேலே இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஸோ கேஸ் 2 கொடுத்தாங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. இப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்னா என்ன, எடி கரண்ட் லாஸ்னா என்ன, இதில் வேரியஸ் கேசஸில் நீங்கள் என்ன ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி டோட்டல் ஐரன் லாஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இதில் நம்ம நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா அடுத்ததான் நாளைக்கு அந்த மைனர் லாஸஸும் நம்ம பார்த்துடலாம், நாளைக்கே நம்ம டெஸ்டிங்கும் போயிடலாம். ஓகே, நாளைக்கு இன்னும் இதில் சும்மா ஒரு 2 ப்ராப்ளம் தான் இருக்கும்பா. ஓகே, அடுத்து மைனர் லாஸஸ் இருக்குது. மைனர் லாஸஸ் சின்னது தான், அது நம்ம ஒரு 1/2 hour இருந்தால் போதும். ஸோ அதை முடிச்சுட்டா நாளைக்கு நம்ம டெஸ்டிங், ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்டு,
ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணி அதனோட ரிசல்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். அடுத்து அதோட எஃபிஷியன்சி. ஓகே, ஆல்மோஸ்ட் இதோட என்னோட 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சிடும். அடுத்து அதோட வைண்டிங் கனெக்ஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறமா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், தட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். அவ்வளவுதான், இதோட நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரே முடிஞ்சிடும். ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, நான் உங்களுக்கு தேவையான ஆன்சரை பிங் பண்ணி விடுறேன். அடுத்ததான் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு டிஸ்கஷன் அண்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட்